இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 ஆண்டவர் தேடலாம் ஆண்டவரே கரங்களோடு இருக்கிற ராஜா எத்தனையோ இருக்கிற பாக்கியத்தை கிருபை வாழ்க்கை தந்தீங்க சாமி துதிக்கும்படியாய் போற்றும்படியாய் எத்தனையோ மக்கள் எல்லாம் பாக்கியத்தை வாழ்க்கை தந்தீங்க சாமி எத்தனையோ கஷ்டம் எத்தனையோ வேதனைகள் மத்தியும் கூட பாடுபடியாய் நாமத்தை மையப்படுத்த கொடுத்த பாக்கியத்தை நினைத்து நன்றி ராஜான்னு கேட்கலாமா எந்த வெள்ளவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா எந்த வெள்ளவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என்பவனானி எதற்கும் பயமில்லையே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
மத்தியான வேலைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபை வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அது கிருபைகளுக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த தோரங்காடு பதிலப்பா அறியாத மக்கள் மத்தியில் ஆலயத்தை கட்டும்படியாக கொடுத்த பெரிய பாக்கியத்தை நினைக்கிறோம் சாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க, வழியிடத்தை காத்துக்கொள்ளுங்க. நாமும் மகிமைப்பட கிருபை தாங்க. அடியாரிடம் மறைத்து வெளிப்படுங்க. துதிக்க நம்மை செலுத்துகிறோம். மேற்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறது குறித்து. ஒரு விலகினந்தான். நான் இன்றைக்கி 3வது மீட்டிங் இது. இப்போ இன்னும் 2-3 இடத்துக்கு போகணும். பொட்டல்பட்டி கழுகுமலை பக்கத்தில் பனங்கொட்டைன்னு ஒரு ஊரில் ஒரு ஆலயத்தில் நில தூக்கி வைக்கணும். மக்கள் ஒரே ஆர்வம். அதை முடிச்சுட்டு வேதமுத்து நகர் சொல்லி அங்கே போக வேண்டிய சூழலை. ஒரு பெரிய கன்வென்ஷன் நடக்க போகுது. அதுக்காக இருந்தாலும் ஓடுற வரைக்கும் ஓடிடலாம். ஆடு கொடுத்த காலத்தை பயன்படுத்தி சாட்சியாக மகிமையாக சாட்சியாக விளங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. இந்த இடத்துக்கு வரும் சொல்லி தம்பி உபதிசார் தம்பி ரொம்ப ஆசைப்பட்டார். அமர் ஐயா ஆசைப்பட்டாங்க. தம்பி பேர் அவங்க பேர் சாவேலு. அவருக்கு இல்லைன்னு ஆளே இல்லை. அவர்லேருந்து ஆளே இல்லை. அவர் எப்படி பாடுபட்டார், எப்படி கஷ்டப்பட்டார் எனக்கு தெரியும். அந்த இடத்தை அமைக்கிறதுக்கு பட்ட பாடு. நம்ம மக்கள் விற்கிறதுக்கு தான் அலைவாங்க. விற்கிறதுக்கு, திங்கிறதுக்கு, திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு, என்னென்ன தப்பு பண்ணுமோ அதை பண்ணதை வாழ்க்கை அலைகிறாங்க. வெளியே ஒரு சென்ட் இடத்த வாங்கிறதுக்கு நம்மகிட்ட இல்லை. மிஷினரி வரலைன்னா இன்றைக்கி நம்மகிட்ட இடம் இல்லை. அந்த மிஷினரி உருவாக்கி கொடுத்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் சாமியில் போல தம்பி மாதிரி இருந்து இந்த காரியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க. காரணம் கேட்டால் நம்மளோட தலைமையிடம் சரியில்லை. தலைமை சரியாக இருந்தால் எல்லாமே நல்லா இருந்திருக்கும். தலைமையும் அந்த கொள்ளை கொடுத்துக்கு பங்கு போகிறதுனால கொள்ளை அடிக்கணும், எப்படியும் அடிச்சுட்டு போகலாம். ஆனால் திருச்சபை கொள்ளையடித்து வாழ்ந்த சரித்திரமே இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி. தரித்திரம் வீட்டு முன்னே படுத்துருக்கும், வேறு எங்கேயும் போய் படுக்காது. தரித்திரம் ஒரு மயிலப்புலேருந்து ஒரு ஜெயசின்னு ஒரு பிள்ளை வந்து உட்காந்துருக்கா. எத்தனை கஷ்டம். அவங்க ஆலயம் கட்டப்பட முடியலை. அதுக்கு சில பேர் தடைகள், குருவானவரும் தடைகள். இப்படி நிறைய காரியங்கள் நினச்சி பார்க்கும்போது வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இன்றைக்கி வாழ்நாள் முழுதும் ஆண்டுக்காக தான் ஓடுதேன். வாழ்நாள் முழுதும் கடவுளுக்கு முழுதும் ஓடுதேன். எத்தனையோ நாட்கள். இன்றைக்கி நான் காரவில்லைன்னு சொல்லி மானந்தாண்டத்தில் பேசுகிறோம். நேற்று பேசிட்டேன். நேற்று பேசி முடிச்சுட்டு முந்தின நாள் பேசிட்டேன். நேற்று பேச முடியல. என் மகளை ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கு என் மகளை தான் கோயம்புத்தூர் மகளை வர சொல்லி என் மனைவியை கூட துணைக்கு போட வச்சு அங்கே கன்வென்ஷன் நடந்துக்கிட்டு எனக்கு ஒரே ஓட்டம். ஏன்னா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் திருவசனத்தை சொல்லணும். கல் கொடுத்த சாட்சி அது தான். வாழ்நாள் கொஞ்ச நாள் தான். சில பேர் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எப்படியோ நீ நல்லவங்க கிடையாது. இப்போது அருமையான தகப்பானார் பொன்பாண்டி என்ன சொல்லியிருக்காங்க. அவர் மாதிரிலாம் ஊழியம் செய்ய ஆட்கள் கிடையாது. உண்மையாக சாட்சியாக மகிமையாக செலுத்தக்கூடிய ஆட்கள் இல்லை. காரணம் கேட்டால் அவங்களாம் பயப்படாமல் ஊழி செய்தாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு சாவு தானே, அதுக்கு பேர் என்ன பண்ண முடியும், அவன் என்ன பண்ண முடியும்னு நினச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து தன்னுடைய பகட்டு வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை, கரஸ்பாண்ட் வேணும், அது வேணும், இது வேணும், துட்டம் சம்பாதிக்கணும், இப்படித்தான் அழைக்கிறான். அப்படிய ஒரு தாகமுள்ள வாழ்க்கை இல்லை. சென்னையில் ஈசி யுவான்ஜிகல் சர்ச் ஆஃப் இந்தியா உருவாக்குன எஸ்ரா ஐயா பாருங்கள். இப்போ தான் சமீபத்தில் கருத்துக்களை மறிச்சாங்க. அவருடைய தரிசனம் 1,00,000 திருச்சபை. அவர் தரிசனம் 1,00,000 திருச்சபை. அவர் உருவாக்குற திருச்சபை 12,274 சபையை உருவாக்கியிருக்காங்க. 12,274 சபையை உருவாக்கியிருக்காங்க. 5 பைபிள் கரைச்சி உருவாக்கியிருக்காங்க. 3 செமினரி உருவாக்கியிருக்காங்க. எத்தனை விதமான காரியங்கள். மன ஊழியத்தில் அப்படியே ஆளை பிஷப்பே கிடைக்காது. இப்போ இருக்க பிஷப்லாம் கொள்ளையடித்து திருட்டிட்டு மொத்தம் சுருட்டிட்டு போகிறது கலைகிறாங்க. தானும் செயல்படுறதில்லை, செயல்பட விடுற மக்களை செயல்பட விடுறதில்லை. பெருமை, நாம் பிஷப் பெருமை. பெரியமளவுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்.
2 நாளைக்கு முன்னால் வீட்டுக்கு போயிருந்தேன். அது காலண்டரை பார்த்தேன். காலண்டரை பார்த்தோடனே கிரகாம் ஸ்டில் ஊழியரை பார்த்தோடனே எனக்கு அப்படியே கண்ணு தான் தண்ணி வந்துச்சு. 3 பிள்ளைகள் குஸ்ரோகி மத்தியில் ஊழியம் செய்கிறார். கஸ்ரோகி மத்தியில் ஊழியம் செய்தார் ஒரிசாவில். அவனை 50 பேர் சேர்ந்த கும்பலை கொண்டுட்டாங்க. ஊட்டியில் பிள்ளை பகன் படிக்கிறான். பகனை கூட்டிகிட்டு கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தூரம் ட்ராவல் பண்ணி டயர்டான உடனே வண்டி ஓரமாக நிறுத்தி போய் தூங்கலான்னு இருந்தாங்க. 50 பேர் சேர்ந்த கும்பல் வண்டி சுற்றி தீ வச்சுட்டு கதவை உடைச்சி காலி பண்ணிட்டாங்க. பிள்ளைகள் நெருப்பில் தவிக்கிறாங்க. கதவை திறந்து குளிக்கும்போது மதையும் குத்தி உள்ள தள்ளிட்டாங்க. ஒரு வைராக்கியமான வாழ்க்கை. அப்படியே ரத்த சாட்சியாக மறிச்சார். இன்னைக்கு குஷ்ரோகி கண்ட விலகி ஓடுறோம். குஷ்ரோகி கண்ட விலகி ஓடுறோம். அந்த குஷ்ரோகி கிட்ட இருந்து வைத்தியம் பார்த்து அந்த குஷ்ரோகி உதவியை பார்க்க இன்றைக்கி அப்படி ஆட்கள் இல்லை. அவன் மக்கள் 50 பேர் சேர்ந்து கொண்டுட்டான். ஆனால் இன்னைக்கு நட்சத்திரமாக இருக்கார்ல, சாட்சி சொல்லுதில்லை. இதுதான் வாழ்க்கை, வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும். இப்போ 4 தினத்துக்கு முன்பால் உத்தரப்பிரதேசம் 6 ஊழியர்கள் ஜெபம் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க. வெளியே வர முடியல. கடந்த மாதம் ராஜஸ்தானில் ஒரு வீட்டில் ஜெபக்கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அவன் வெளியே கொண்டு 20 லட்சம் ரூபா செலவழிச்சிருக்காங்க வெளியே கொண்டு வர்றதுக்காக. அப்படிலாம் சங்கடம் நடக்குது. ஆனால் இங்கே மக்கள் சொகுசான வாழ்க்கை, சொகுசான பங்களா, கார் ஃப்ரீ, வீடு ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. அதனால் அவங்களுக்கு அந்த கவலை, பாரம், கஷ்டம் தெரியலை. ஒரு இடத்துல படுறக்கு அவங்க கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சு பார்க்கணும். மிஷினரி எத்தனை கஷ்டம் தான் சரி, இஸ்ராயா பேரில் ஒரு சைக்கிளோட கிடையாது. அவர் பேரில் சைக்கிளோட கிடையாது. வாழ்ந்து கடைசி காலத்தில் ஒரு பேங்க் பேலன்ஸ் 12,000 ரூபா சொல்கிற அதுதான். இல்லை 1271 ரூபா ஒரு பேங்க் பேலன்ஸ். இதுதான் பேலன்ஸ். இன்றைக்கி மக்கள் ஊழியங்க பேரில் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. எனக்காக பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை
பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பின்னால் ஒரு மக உட்காந்துருக்கா, என்னை தேடி வந்திருக்கா. சுந்தரமண்டிபுரம் வந்து பிள்ளைக்கு பேர் நிற்கிற பாருங்க. சுந்தரமண்டிபுரம் சுந்தரமண்டியத்துக்கு நான் ஒரு நாள் போயிருக்கும்போது ஒரு கட்டடம் கட்டிட்டு இருந்தது. மண் சுமந்துக்கிட்டு இருக்கா, சிமெண்ட் சுமந்துக்கிட்டு இருக்கா. நான் நிறுத்தியமாக எனக்கு ஒரு சந்தேகப்பட்டு புருஷன் யார் பண்ணேன். அவளுக்கு கல்யாணம் ஆச்சா தெரியல. நான் புருஷன் யாருமான்னு கேட்டேன். அப்போது சொல்லலை, போயிட்டா. திரும்பவும் அதே மாதிரி கேள்வி கேட்டேன், புருஷன் யாருமா எங்கேம்மா இருக்கான்னு கேட்டேன். பதில் சொல்லலை. மூணாவது கேட்கும்போது பதில் சொல்லலை, ஆள ஆரம்பிச்சா. ஏமான்னு கேட்டேன். சமாரிய நாட்டு ஸ்திரீ ஆண்டவர் பார்க்கும்போது யோவான் அதே பார்க்க முடியல. அது சொல்ல புருஷனை கூட்டுவான் பாரு, என் புருஷன் இல்லைம்பா. அம்மா அடிச்சு உண்மையை தெரிஞ்சோன்னா ஏற்கனவே 5 புருஷங்க இருந்தாங்க, இப்போ இருக்கவங்க புருஷன் இல்லை. ஆண்டு நல்லது மாதிரியே சொன்னார். அது மாதிரி என்னம்மா ஆனதுன்னு கேட்டால் புருஷன் இல்லை, ஜெயிலில் இருக்கான்னா. எதுக்குன்னு கேட்டேன். இல்லை அரேஞ்ச்மெண்ட் திருமணம் நடந்தது. பிசாசி பிடிச்சி ஒரு நாள் என் பையன் ஸ்கூலில் சேர்த்த குழந்தைய கூப்பிட்டு கொண்டு ஒரு கோயிலில் ஒன்று வெண்டை வெட்டிட்டான். வெட்டி ரத்தத்தை சிந்திட்டு வந்துட்டான், நரபலி கொடுத்துட்டு வந்துட்டான். மகளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். 10 மாதம் சுமந்து பிள்ளை வளர்த்து மகளுக்கு ஒரு நரபலி கொடுத்துட்டா எப்படி நிலைமை இருக்கும், எப்படி அழுதுருப்பா. பிரச்சனைக்குள்ளே போட்டாங்க. வாழ்க்கையெல்லாம் கஷ்டம், இன்னும் கஷ்டம்தான். கைவிடப்பட்ட நிலை, யாரும் ஆதரவு இல்லை, யாரும் ஆதரவு இல்லை. கடவுள் தான் ஆதரவு, வேறு யாரும் மனுஷனை நம்ப முடியாதுல்ல. நான் சில சுவாசம் மனுஷன் எண்ணாத என்னவருக்கு மத வேதத்தில் வாசியம் இல்லை, எல்லோரும் கை விட்டுருவாங்கல்ல அப்படி நிலைமை. அன்னைக்கு கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால் டேனிஷ் போயிருந்தேன் சேலத்தில். டேனிஷ் போயிருக்கும்போது நான் இந்த ரூம் வந்து ஒரு அம்மா பெருக்க வந்தாங்க. பெருக்க வரும்போது காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க. காஃபி கொடுத்துட்டு, ஐயா நீங்கள் எனக்கு ஒரு சின்ன காரியம் செய்யணும்னு கேட்டாங்க. என்னம்மா செய்யணும்னு கேட்டேன். எனக்கு ஜெபம் பண்ணு கேட்டாங்க. எதுக்குன்னு கேட்டேன். என் புருஷன் வெளியே வராரு, ஜெயிலேருந்து வெளியே வராரு, நல்ல முறையில் வரணும், ஜெபம் பண்ணு கேட்டான். என்னம்மா ஆச்சுன்னு கேட்டேன். சொந்த தங்கச்சி, அவர் உடம்பு தங்கச்சி, புருஷனுக்கு தங்கச்சி,
ஒரு சாராயக்காரனை விரும்புகிறான், சாராயம் அடிக்கிறவனை. அப்போ அவர் சொன்னார், அம்மா வேண்டாம்மா, வேண்டாம் வேண்டான்னு சொன்னார். கேட்கல. அவனை தான் கெட்டுவேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டான். ஏமா நீ வாழ முடியாதுமா, அவங்ககிட்ட ஒரு நாள் கூட வாழ முடியாது, உனக்கு கெடுத்து உன்னை கொன்னுடுவான், பரவாயில்லன்ட்டான். அடுத்த நாள் காலையில் மனைவி கூப்பிட்டு சொன்னாங்க, உன் தங்கச்சி அவனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது, இத்தனாந்தேதி இந்த 3 நாளில் ஓடிட்டு போகிறா, என்ன செய்ய போகிறீன்னு கேட்டா. அப்போ இவருக்கு ஒன்றும் புரியலை. உடனே ஒரு சின்ன நாடகம் போட்டாங்க. என்ன போட்டாங்க, தூரமான ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள சொந்தக்காரங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க, போய் பார்த்து வருவோம்னு சொல்லி தங்கச்சி கூப்பிட்டு போகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு கொடு அருவாளை எடுத்து தங்கச்சி தலையை வெட்டி அப்படி முடியோடு தூக்கி கொண்டு போலீஸில் கொடுத்துட்டார். என் தங்கச்சி, என் உயிருள்ள தங்கச்சி பட்ட கஷ்டத்தை எல்லாம் தாங்க முடியாது, நாளைக்கு ஒரு சாராயக்காரனை கட்டி வாழ்க்கை கஷ்டப்படுறத விட இந்த உலகத்தில் இல்லாமல் போகிறது நல்லதுன்னு நினச்சி செஞ்சுட்டேன்னு சொல்லி அவரே வாலண்டரி அரெஸ்ட் ஆகிட்டார். எத்தனையோ வருஷங்கள் கேஸ் நடந்து விடுதலை வர இதுதான் உலகம். இன்றைக்கி அது பாரக்கூடிய மக்கள் உலகத்தில் இல்லை, கஷ்டக்கூடிய மக்கள் உலகத்தில் இல்லை. எத்தனையோ ஏழைகள் படுற கஷ்டம், எத்தனை ஏழைகள் படுற கஷ்டத்தை பார்க்கணும். ஒரு 4 தினத்துக்கு முன்னாடி வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா, ஒரு வீட்டுக்காரர் இறந்துட்டார். காலமெல்லாம் தண்ணி, காலமெல்லாம் சாராயம் குடித்தார், டிரைவராக இருந்தார். காலமெல்லாம் மனைவி சொல்லி பார்த்தா கேட்கல. கடைசி நேரத்தில் ஒரு உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லைன்னொடனே குடியை விட்டார். குடியை விட்டு அந்த மனைவி அனுபவம்னு அவர் தெரிஞ்சுது. அழுதார். என்ன சொல்லி எழுதாருன்னா, இவ்வளோ நாளும் சொல்லிட்டேன், நான் விட்டுட்டேன், எல்லாம் தாங்க முடியலை, அது செத்துருவங்களுக்கு எனக்கு பரலோகம் கிடைக்குமா. நம்ம நல்ல ஒரு நல்ல பெண்ணு, நல்ல கடவுளோடு வாழக்கூடிய பெண்ணு, வேதத்தில் வாசிக்கும். லூக்கா 10 கடைசியை வாசிக்கும் போது மரியாள் தன்னுடைய 7 நல்லவங்க வாழ்க்கையை தெரிந்து கொண்டது போல தெரிந்து கொண்ட மகள் அடக்கம் பண்ணுறதுக்கு காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரொம்ப கஷ்டம். போய் பார்த்த உடனே தூரத்தில் வண்டி தூரமாக விட்டுட்டு நான் போனேன், நடந்து போனேன். எங்கள் அண்ணியெல்லாம் நாங்கள் போனோம். அந்த மாதிரி எழும்பி நின்று அழுகையை பார்க்கணும். இன்னைக்கு சில பேர் வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணி அழிஞ்ச பிறகு தான் புத்தி வருதே ஒழிய, அதுக்கு முன்னே வாழணும், திருந்தணும். நிறைய பேர் தெரியல. அதை கிறிஸ்தவன் தான் குடிக்கான். கிறிஸ்தவன் 95 பேர் கிறிஸ்தவன் தான் குடிக்கான். மற்றதான் கொஞ்சம் பயப்படுறான், கிறிஸ்தவன் தான் குடிக்கான். நிறைய குடும்பங்களில் குடி தான் வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எத்தனையோ கஷ்டம், எத்தனையோ வேதனை. பொல்லாத குடி வேதத்தில் வாசிக்கும் இல்லை. நீதிமொழியில் 23ஆம் அதிகாரத்தில் 28, 29, 30 வருஷம் வாசிக்கும். அது யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு ரத்தங்களின் கண்கள், யாருக்கு காரணமில்லாத சண்டைகள், மதுவானர்களை தங்கி தருவதான வேதத்தில் வாசிக்கும் இல்லை. இன்றைக்கு கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆளுநர் இல்லை. அரசாங்கம் அவருடைய வருமானத்தை செய்கிறாங்க, அதிகாரிகளும் யாரும் செய்ய முடியலை. குடி தான். எத்தனை குடும்பங்களில் தற்கொலைகள், குடி, எத்தனை விதமான காரியங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? வேதத்தில் ஆண்டவர் சொன்னார்ல, வேத படத்தில் வாசித்தாங்கல்ல, யோவான் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும். நானும் மெய்யான திராட்சை செடி, நீங்களும் கொடிகள். திராட்சை செடி போய் வாழணும். எப்படி மனுஷன் வாழணும்? இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். தப்பு தப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மகிமை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். முதல்ல ஊழியக்காரன் வாழ்க்கை உண்மை இல்லை, சாட்சி இல்லை. அரசியல் பண்ணுறான். அரசியல் பண்ணி கர்த்தருடைய எங்கேருந்து ஆசீர்வதிப்பார்? நீ பண்ணுறதெல்லாம் சாக்கடை, நீ பண்ணுறதெல்லாம் அரசியல், நீ பண்ணுறதெல்லாம் ஏமாத்து வேலைகள். கர்த்தரை எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? எவ்வளோ வேதனை சொல்ல முடியலை. மக்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கான். காரம் கட்ட ஓட்டு போடணும், இன்னொருத்த போய் சந்தா கட்டணும். 300 ரூபா வருஷத்துக்கு சந்தா கட்ட முடியாதா? ஒரு வருஷத்துக்கு 300 ரூபா கட்ட முடியாதா? உனக்கு எத்தனை ட்ரெஸ்ஸு வாங்குற ஒரு வருஷத்தில், எத்தனை செருப்பு வாங்குற, எத்தனையோ வாங்க. ஒரு சந்தா 300 ரூபா கட்டணும், அடுத்தது சந்தா கட்டணும், அடிமைப்படுத்தணுமா? இன்றைக்கி அன்னைக்கு எந்த நிலைமை அன்றைக்கி மாறிச்சோ அன்றைக்கி தான் திருச்சபை நல்லாயிருக்கும்.
அடுத்தவன் சந்தை கட்டாத அளவில் அவனே சந்தா கட்டி கடவுளுக்கு சாட்சியாக வாழணும்னு சொல்லி என்னைக்கு மனுஷன் மாறுறானோ அன்னைக்கு தான் வாழ்க்கை திருச்சபை நல்லாயிருக்கும். சந்தா கட்டி கோஷ்டி சேர்ந்து டிசி ஆகிட்டோம், எக்ஸிக்யூட்டிவ் ஆகிட்டோம், ரைட், எப்படியோ மனுஷன் வாழ்கிறான். அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் ஆண்டவர் தரிசிக்கவே முடியாது. இது யாராலும் சரி, நீ ஆண்டவர் தேடணும், ஆண்டவர் வாழ வைக்கணும், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும், வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் மனுஷன் தரிசிக்கவே முடியாது. மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் நியாயத்தின்படி ஒவ்வொரு மனுஷன் மேலே விழுந்த கடமை. அதை மனசில் நினச்சி வாழணும். ஒரு பாரம் வேணும், ஒரு தாகம் வேணும், மக்களை குறித்து எண்ணங்கள் வேணும். என் ஜனங்கள் அழிகிறாங்களேன்னு சொல்லி எண்ணங்கள் வேணும். எத்தனை பேர் அப்படி மிஷினரிகள் வாழ்ந்தாங்க, எத்தனை பேர் வாழ்ந்தாங்க நினச்சி பார்க்க முடியும். நான் இன்றைக்கி இங்கே மிஷினரி பேரம்பூருக்கு வரலன்னு சொன்னால் நான் படிக்கலை, நான் மாடு தான் வச்சுருப்பேன். இப்போ எனக்கு துணி போட தெரியாது, முடி வெட்ட தெரியாது, நாகரிகம் தெரியாது. இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது அந்த மிஷினரி 36 ஆண்டு தான் வாழ்ந்திருக்காரு. அவர் வாழ்ந்த காலையில் 1815 வந்திருக்காரு. 36 வருஷம் தான் வாழ்ந்திருக்கார். ஜெர்மன் அவர் வாழ்ந்த பூமி. அவர் பூமியை தேடி நான் அட்ரஸை தேடி போனேன். காரணம் கேட்டால் எனக்கு இப்படி ஒரு ஞானத்தை கொடுத்து கற்றுக் கொடுத்த ஒரு மகானை போய் பிறந்த பூமியை போய் பார்க்கணும்னு சொல்லி ஜெர்மனில் போயினேன். கிறிஸ்தாசியை என்னை கூப்பிட்டு போனாங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் நினைக்கும் போது எவ்வளோ கஷ்டம். அதுக்கு பேரம்புக்கு மைதானத்தில் முழங்காலே நடப்பாராம். முழங்காலே என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் ஆண்டோட அன்பு தெரிஞ்சுக்கணும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் முழங்கால் நடப்பாராம். ராத்திரி 12 மணி 1 மணிக்கு மனைவி இறந்துட்டாங்க, அடக்கம் பண்ண முடியல, அவரே அடக்கம் பண்ணார். பாசம் வளர்த்து நாய் செத்து போச்சு, அவரே அடக்கம் பண்ணார். அவர் மனைவி இறந்த உடனே அவருடைய மைத்திரன் வந்து கூப்பிட்டாங்க, ஜெர்மன் வந்துரு, அவர் 3 பிள்ளைகள். போகலை. ஏன் போகலை? இந்த ஜனங்கள் அழிஞ்சிடாங்களே, இந்த ஜனங்கள் சாகுறாங்களே, யார் பாதுகாக்கிறது? ஒரு ஏக்கம், ஒரு கண்ணீர் வர முடியாதுன்ட்டார். ராக்லண்ட் மிஷனரி சிவகாசியில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராக்லண்ட் மிஷனரி அவர் 37 வருஷம் தான் வாழ்ந்தார். சிவகாசியில் ரத்த வாந்தி எடுத்து செத்தாரியா, ரத்த வாந்தி எடுத்து செத்தார். இந்த பூமியில் வாழ முடியல, அங்கே உள்ள கிளைமேட்டில் வாழ்ந்துட்டு. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் இருந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி போல் விதைக்கப்படலாம் வாழ்ந்திருக்க முடியாது. இன்னைக்கு திருச்ச சொத்தை கேவலமான வைக்கான். அன்னைக்கு பானை கட்டி போயிருந்தேன். ஒரு கடையில் சும்மா பேசிக்கிட்டு இருந்தது, எவ்வளோ வாடகைமான்னு கேட்டேன். 20,000 வாடகைன்னு சொன்னாங்க. இவ்வளோ வாடகை 20,000 சௌரியமாக இருக்கே, பரவாயில்லையான்னு கேட்டேன். ஐயா இது அவங்க இடம் இல்லை, டைசன் இடம், டைசன் இடம். எப்படிம்மா? 60 வருஷமாக அவங்க தான் இருக்காங்க. என்றைக்கு மாறுது? அங்கே இருக்க டிசி வந்திருப்பான், அங்கே எக்ஸிக்யூட்டிவ் வந்திருப்பான். எங்கள் பாக்கிட்ட காசை கூட நீ போட, தருத்திரம், சாபம். வீட்டு மண்ணை படுத்திருக்கோம். திருச்சபை காசு அந்த ரத்தம் சிந்தி சம்பாதிச்சு திருச்சபை 39 அடிக்கில் 1 அடி 40 கொண்டு 39 அடி அடிக்கப்பட்டு சிலுவையில் நொறுக்கப்பட்டார். ஐயா அதை மனசு நினச்சி வாழிடும். அவங்க சொல்ல அவங்க 20 ரூபா கொடுத்தது ஜாஸ்தி தான் ஐயா, டைசன் இடத்துல தராங்க. அவர் ஏதோ 100 ரூபாய்னு 150 ரூபா வாடகை கொடுத்துட்டு போகிற, அவ்வளோதான். எவ்வளோ அலட்சியம் பார்த்தீங்களா? இன்றைக்கி சில இடத்துல அது 1.5 ஏக்கர் நிலம் உள்ள இன்னொரு இடத்துல அவன் காலி பண்ணவே முடியலை. பெல் ஆஸ்பத்திரியில் முன்னால் பாருங்கள் ஒரு டீ கடை, அவரை காலி பண்ண முடியலை. தலைவர்கள்லாம் துட்டை வாங்கிட்டு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிலாத்து ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது பிலாத்து மனைவி சொல்லுவா, மற்ற 27:19 வாசி பார்த்தீங்கன்னா, அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதம்மா ஐயா, நீதிமான ஐயா ஒன்றும் செய்யாதீங்க, நான் கனவில் ரொம்ப வேதனைப்பட்டேன்னு சொன்னான். சொல்லி அனுப்புகிறா. அவன் கேட்கலை. எதுக்கு கேட்கலன்னா, தன் லக்ஸரி லைஃபுக்காக, தன் சொகுசு வாழ்க்கைக்காக கேட்கலை, ஒப்பு கொடுத்துட்டான். என்ன சொல்லி ஒப்பு கொடுத்தான்? குற்றமில்ல ரத்தத்துக்கு நான் பங்குன்னு ஒப்பு கொடுத்துட்டான். என்ன நடந்தது? உடனே சொன்னால், இப்படிப்பட்ட புருஷன் எனக்கு தேவைன்னு ஓட்டிட்டான் சிலுவைக்கு. வரலாறு சொல்லுது. அவன் பிலாத்து ஒரே மதத்தை நாடு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இதுதான் வாழ்க்கை.
செழிப்பாக வாழற மாதிரி தெரியல. பாக்கெட் நிறைய பணத்தை வச்சுட்டு செழிப்பாக வாழணும். சில பேர் இருக்கா கரஸ்பாண்டாக என்ன சம்பாத்தியம் பண்ணலாம். சில கரஸ்பாண்ட் இருக்காங்க, அதை நம்பி நான் கரஸ்பாண்ட் ஆகிடுவேன், எனக்கு கடன் கொடு. யார் விட்டு துட்டு, யார் விட்டு காசு? வாழக்கூடாது ஐயா. சுசேஷ பாறை வேணும், ஒரு எண்ணங்கள் வேணும், ஒரு ஆத்ம பாரம் வேணும், ஒரு ஆத்ம தாகம் வேணும். தாகம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடாது. ஒரு தாகம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடாது. சுவிசேஷ பாரம் ஒன்றே எல் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே எல் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் ஓ நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் ஓ நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியானரேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எந்த நேக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். எந்த நேக்க விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்களெல்லாம் ஜப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஒரு அர்ப்பணிப்பு வேணும். தம்பி குருவார் தம்பி தென்கலம் ஒரு ஊர், இப்போ கிளச்சோண்டில் கேட்டிஸ்டாக இருக்கார். ஒரு நல்ல பிள்ளை, அவனுக்கு திருமணம் ஆகிருக்கு. அவன் எனக்கு ரொம்ப நெருங்கிய இனம். அவன்
ஆனால் வெளியே தேவனுக்கும் தெரியாதுன்னு நினைக்கேன், யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கேன். ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க தாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரிசுத்தமுள்ள மகள். மரியாள் தன்னை விட்டு எழுபட நல்லவங்க வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட மகள், ஒரு சாட்சி உள்ள மகள், மகிமை செலுத்தக்கூடிய மகள். அவங்க அப்பா வந்து ஐஎம்எஸில் வாட்ச்மேன் செக்யூரிட்டியாக இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு 2-3 வரல் கிடையாது, கட்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டம். அது ஒரு காலத்தில் ஒரு சூழ்நிலை கஷ்டம். அந்த அம்மாவுக்கு திருமணம் பண்ணும்போது அந்த கணவரால் தாலி கட்ட முடியலை. எனக்கு விரல் சரியில்லைல்ல, மடிக்க முடியல. இன்னொரு லேடிஸ் வந்து உதவி செஞ்சு தாலியை கட்ட சொல்லலை. அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப வேதனை. என்ன வேதனைன்னா, நம்ம ஒரு வறுமையாக போயிட்டோம், ஏழை ஆகிட்டோம். நம்ம தகப்பனா ரொம்ப அவங்க தாத்தா வந்து பிரசிங்கர், தாத்தா பிரசிங்கர், மாமனார் தாய் மாமா பிரசிங்க, எல்லாம் பிரசிங்கர் தான். ஆனால் கஷ்டம். வேதத்தில் வாசிக்கும் எல்லாம் நீதிமொழிகள் 10-15 வாசினா ஏழையில் வறுமை அவளை கலங்க பண்ணும் சொல்லிட்டு அழுதுட்டு சொன்னாங்க, பையனை படிக்க வைக்கேன், அவன் டாக்டர்லாம் படிக்கணும், அவன் விரும்பலை, அந்த ஊழியத்தை செய்யணும், ஒரு அர்ப்பணிப்பு. அதனால் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப தேவனுக்கு பிரியமான மகனா. தாயுடைய கண்ணீர் தான் காரணம், தாயுடைய கண்ணீர் தான் காரணம். இப்போ பாம்பேயில் சிஎன்ஐயில் ஒரு தமிழ் குருவான ஒரு பேராக்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அது காரணம் உங்கள் தாய் தான். நீ பண்ணுற ஜபந்தான் பிள்ளை வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப்பட முடியும். நீ ஒவ்வொரு நிமிஷம் பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர் பாதத்தில் காத்திருந்து எல்லா காரியம் செய்வீங்க அப்படி சொன்னால் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். எல்லாம் கைவிட்டு போயிடுவான், ஆண்டவர் மாத்திரம் கைவிட மாட்டார். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனிதனே இல்லை, மனமாறு மனுபுத்தனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பான். சொல்கிற வார்த்தையை என்றைக்குமே மாட்டவே மாட்டார். நீ வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கை, நாளைக்கு அவனே இந்த தம்பியை நாளைக்கு ஒரு குருவானர் ஆகி, ஒரு கவுன்சில் சேர்மன் ஆகி, வயதான காலத்தில் பேராயிரம் வந்தால் சொல்ல முடியாதுல்ல. ஆனால் இப்போ இருக்க கள்ள போகிற மாதிரி வந்துடக்கூடாது, கள்ள பேராயிரம் மாதிரி வந்துடக்கூடாது. நல்ல பேராயிரம் உண்மையாக வரணும். இதை தான் நம்ம விரும்புகிறது. என்கிட்ட அதான் வேதனை. ஒரு அர்ப்பணிப்பு வேணும் ஊழியத்தில். நமக்கெல்லாம் ரொம்ப வேதனை. திருமணத்தை நினச்சி பார்த்தா ஒரு காலத்தில் மிஷனரிங்க தான் எழுதுனாங்க. இன்றைக்கி இப்போ அப்படி பண்ண முடியலை. காரணம் அவளும் கள்ளத்தனம், துட்டடியில் கள்ளத்தனம், கணக்கில் கள்ளத்தனம், அப்பாயின்மெண்ட்டில் கள்ளத்தனம். இது வாழ்க்கை இல்லை. ஒரு வழி சரியாக இருக்கணும். ஒரே வழி தான். வேதத்தில் வாசிக்கப்பல நீதிமொழிகள் 14 எடுத்து வாசிக்கும் போது ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்கள் நடமுடி செய்வார். ஒரு வழி ஆண்டவர் பிரியப்படுத்தக்கூடிய வழியாக இருக்கா, சாட்சி உள்ள வழியாக இருக்கா, மகிமை செலுத்தக்கூடிய வழியாக இருக்கா. அடுத்த காசு சாப்பிடக்கூடாது. பரிசுத்த பவுல் என்ன சொல்லார் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 20-34 வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என் சொந்த கூட சொந்த கையில் வேலை செய்துங்காரு, சொந்த கையில் வேலை செய்துங்காரு. வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பது பாக்கியங்காரு. இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி அதே பேர். அன்றைக்கி ஒரு விஷயம் கேட்டேன். கள்ளத்தனமாக பயன் போட்டான், கள்ளத்தனமாக எலெக்ஷன் நிற்க போகிறான். நீ எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சேன்னா என் ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு ஓட்டில் இருக்க திருநெல்வேலியில் என்ன நம்ம முஸ்லீம் ஓட்டில் இருக்குது, வைர மாளிகை சாப்பாடு வாங்கி தரேனா? யார் விடுத்து விட்டடா? யார் விடுத்து விட்டுன்னு சொல்லிச்சியா? திருச்சபை காசு எடுத்து சாப்பிட நினச்சி வந்தேன்னா சாபம், அழிஞ்சிருவேன். அது மட்டும் மனசில் வச்சு வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். கடைசி வரைக்கும் வாழணும், சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கே உண்மையாக இருந்தான். வேதத்தில் வாசிக்கும் இல்லை. ஏன்னா 12-7 எடுத்து வாசிக்கும் போது, என் தாசனாகி மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, நீ வீட்டில் எங்கே உண்மையுள்ளவனாக இருந்தால் ஆண்டு சாட்சி கொடுத்தால, அப்படிப்பட்ட சாட்சிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கலாமா? எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு, அதனால் என்னோட சௌரியத்தை முடித்து எல்லோரும் எழும்பலாமா? நான் பாட்டு பாடுறேன்.
காணிக்கை எடுத்தலாம் தம்பி, அப்படி காணிக்கை எடுத்துடலாம். இறுதி ஜபத்தம் சிமத்தம் ஊழியம் தம்பி அவங்க பொறுப்பாக முடிப்பாங்க, ஜோம் பண்ணி முடிச்சிருவாங்க. எல்லோரும் எழும்பெல்லாம் கொஞ்சம் எழுப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் எலெக்ஷன்னா ஜோம் பண்ணுங்க, நல்ல ஆட்களோடுன்னு பாருங்கள். 300 ரூபா சந்தா நீங்கள் கட்டுங்க, அடுத்தவனை கட்ட விடாதீங்க. கடவுளுக்கு சாட்சியாக மகிமையாக வாழணும்னு நினைங்க. கடைசி வரைக்கும் கடவுளுக்கு மகிமை செலுத்தணும்னு நினைங்க. நீ வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆஸ்வதிப்பார். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, உன் பேரை என்னை பெருமைப்படுத்த சொன்ன தெய்வம் ஒரு நாளும் உனக்கு தாழ்த்தவே மாட்டார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். இன்னும் அதை எண்ணிப்பார், இன்னும் அதை எண்ணிப்பார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்காரா அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்காரா அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனசாபம் கொள்ளவில்லையோ? மனசாபம் கொள்ளவில்லையோ? காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரோ? வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்டவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரோ? சித்தில வேளையில் சித்தையினார் உன்னை கிட்ட
காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். எல்லாரும் கண்களை மூடி ரொம்ப நேரமாக காத்திருக்கீங்கல்ல, உண்மையிலே சந்தோஷானே. நாங்களும் உன்னை போல பாடுள்ள மனுஷர் தான். வயசு எனக்கு 76 வயசு. 16 வயசில் 76 வயசு. நான் ராத்திரி வீட்டுக்கு போய் சேர்ந்ததே 1 மணி தான். காலையிலே கிளம்பிட்டேன். போயிட்டு காலைல ஒரு இடத்துக்கு அடிக்கலாம் ஆடிட்டு ஒரு சபைக்கு போயிட்டு சபை முடிஞ்சு நான் அவங்க இடத்துல ஜெபம் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணி முடிச்சுட்டு எங்கே நிற்கலை. பழங்கொட்டை கழுங்கு மலைக்கு இருக்குது, பழங்கொட்டை, அங்கே வாசக்கால் வைக்கணும், நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே சரியில்லை, நீ வந்து தான் தீரணும்ட்டாங்க. எங்கெல்லாமோ சுற்றிட்டு அங்கே போய் சேர்ந்தேன். அங்கே முடிச்சுட்டு தான் வரேன். வேறு எங்கேயும் நிற்கலை, ரெஸ்ட்டுக்கு போகலை, எங்கேயும் போகலை. ஆனால் கடவுள் இவ்வளோ வயசில் ஒரு பலத்தை தந்து உங்களெல்லாம் பார்க்க முடியாத கிருபை தந்தார். அதை நினச்சி தான் இப்போ சந்தோஷப்படுறேன். காத்துக்களை பற்றி கவலைப்படக்கூடாது. மோசே வந்து பார்த்திங்கன்னா சீனாய் மலையில் 40 நாள் புசியாமல் குடியாமல் இருந்தார். அப்படி 2 முறை இருந்தார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 40, 40, 80 மணி நேரம் இருந்திருக்கார். தண்ணி குடிக்கலை, ஒன்றும் குடிக்கலை. சென்னைக்கு பேர் சொல்லுவாங்க, சில பாஸ்டர்ஸ் வந்து நான் பாஸ்டிங் இருக்கேன் ஐயா, 40 நாள் பாஸ்டிங், 50 நாள் பாஸ்டிங்பாங்க. ஆனால் என்னெல்லாமோ சாப்பிட்ருவாங்க. ஆனால் மோசே ஒன்றுமே சாப்பிடலை. அவருக்கு இருந்த காட்சியை பார்த்தீங்கன்னா, பிரதர் மோகன்சி என்னை அழைச்சிட்டு போயிருந்தார் சீனா மலைக்கு. நான் என் மனைவி எல்லோரும் போகிறோம். என் மனைவிக்கு நடக்க முடியலை. கிட்டத்தட்ட 8.7 8 கிலோமீட்டரும் 700 மீட்டரும் நீளம் நடந்து போனோம். 10 கிலோமீட்டர் நடக்கணும். கிட்டத்தட்ட உயரம் 7000 சில்லற அடி கடல் மட்டத்தை விட. ஒரு வழி தான். அந்த ஒரு வழி பார்த்திங்கன்னா ஒட்டகம் போகும் பாதி வழியில் ஆட்கள் போவாங்க. அந்த ஒட்டகத்துக்கு $30 கொடுக்கணும். $1 இப்போ $110 ரூபா. $30 $3000 ரூபா சில்லறாச்சு. அது பாதி தூரம் தான் போகும், அதுக்கு மேலே அந்த ஒட்டகம் போகாது. ஆனால் முதுகெல்லாம் பெண்டாயிடும். அந்த ஒட்டகத்தில் போகிறதும் சரி தான், போகாமல் இருக்கும் சரி தான். அவ்வளோ கஷ்டம். அப்படி சிரமப்பட்டு அந்த இடத்துக்கு ஏறிட்டோம். ஆனால் போன உடனே பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகாக இருந்துச்சு. உதடெல்லாம் வெடிச்சிருச்சு. குளிர், பயங்கரமான குளிர். அந்த இடத்துல மோசே இருந்த காட்சியை பார்க்கும்போது எவ்வளோ மகிமை தெரியுமா? அங்கே போய் இறங்கின உடனே அந்த இடத்துல கால் வச்ச உடனே எல்லாருக்குமே ஒரு பரவசமான ஒரு ஆவியான இறங்கிட்டார். எல்லார் மேலேயும் இறங்கி ஒரு மகிமையில் நிறைஞ்சாங்க பாருங்கள். அதே காட்சியை பார்க்கும்போது காத்திருக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்காக தானே காத்திருக்கோம். இன்றைக்கி டாஸ்மார்க் கடைக்கு மக்கள் இப்படியோ காத்திருக்காங்க. காலையில் 12 மணிக்கு கடை திறக்கான், 11:45 நம்ம ஆட்களை போய் நிற்கிறாங்க கடை முன்னால். அவன் கொண்டு வரதுனே சாவி வாங்கிக்கொண்டு நாம் இருக்கிறேன்னு சொல்லி ஓடுறாங்க. ஆனால் நம்ம சமூகத்தை காத்திருக்கோம். இதுதான் கிருபை. நீ காத்திருக்கும்போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மகிமை போல் மகிமை வேறு எந்த மகிமையே கிடையாது. உள்ளது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம ஆட்கள் நிறைய பேர் காத்திருக்கான். எதுக்கு? திருச்சபையில் கொள்ளையடிக்கிறதுக்கு, திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு. எவ்வளோ நீள பாட்டில் உள்ள ஊற்றுறான். ஒரு நாளைக்கு 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் சிகரெட் பிடிக்கான். அவனும் நானும் டிசியை நிற்கேன். அப்படி வர வேதனையாக இருக்குது. ஒரு பாரம், ஒரு தரிசனம் இல்லை. ஆனால் நீங்கள் காத்திருக்க காட்சியை பார்க்கும்போது உண்மையிலே மகிமை கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார், நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே
இறங்கி வந்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏகமோற்றேன் விரும்பி வந்தேன் இந்த வேளையிலே, ஏகமோற்றே விரும்பி வந்து இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உள்ளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உள்ளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்ல தகப்பனே, மாலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. அது கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. அருமையான மக்கள், எவ்வளோ நேரம் காத்திருக்கதா இருந்திருக்கீங்கப்பா. நீண்ட காலம் காத்திருக்கிறதில் இருதயத்தை இழைக்கப்படணும். விரும்பினது வரும்போதோ ஜீவருட்சம் போல் இருக்கும் சொல்லி இந்த காத்திருந்த காரியத்தை அறிந்து இந்த பிள்ளைகள் ஒரு ஆசிரமத்தை கட்டிட்டு தாங்க.
வழி நடத்துங்க, முழுதும் பலப்படுத்துங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசு நீனே நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. உங்க யாவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா பார்வதியாபுரத்து 2 பிள்ளைகள் வந்திருக்காங்க. அவங்க பின்னால் பாருங்கள், 2 பேர் இளங்க மக்களே பாருங்க. தேவர்குலத்துக்கு அங்கே திருநெல்வேலி பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி நிறைய இடத்துல வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா காலத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தில் கடந்து போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறது யாரும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. யாரும் எடுத்துகிட்டு போக போகிறாங்களா? ஒருத்தரும் கொண்டு போக போகிறதில்ல. எங்கள் அத்தை ஒரு ஆள் இறந்துட்டாங்க. அந்த அடக்கத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு 1/4 கிராம், ஒரு 1/4 குண்டு மணியினவோ அந்த கம்மல் இருந்துச்சு. அது எடுக்க முடியலை. என்ன பண்ணாங்கன்னா கட்டிங் பிளேட் கொண்டு வந்து மூக்கை கட் பண்ணி எடுத்தாங்க. அப்படியே போட முடியாது. போட்டேன்னு வச்சுக்கோங்க, காலைல எதுனா குடிகாரன் பார்த்தானா ராத்திரி வெளியே தூக்கி போட்டு நகையை கொண்டு போயிட்டு தண்ணி அடி கொண்டு போயிடுவான். இதுதான் வாழ்க்கையான மனுஷன் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கான். பணத்துக்காக, பகட்டு வாழ்க்கைக்காக, ஏமாத்து வாழ்க்கைக்காக, அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் மனுஷன். இது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை தான். அது ஒரு ஆளுன்னு கேட்பார், உனக்கான மறித்தேனே, உனக்கு ரத்தம் சிந்தினேனே, உனக்கான இத்தனை பாடுகளையும் பட்டனே, நீ என்ன செஞ்சா அப்படின்னு கேட்பார். அதுக்கு தான் நம்ம ஆண்டருக்கு பதில் சொல்லணும். அதுக்கு தான் பதில் சொல்லணும். நானும் ஒவ்வொரு நாட்களும் நினைக்கிது, ஆனால் சென்னைக்கு போயிட்டு 57 வருஷம் ஆச்சு. சென்னைக்கு போயிட்டு 57 வருஷம் ஆச்சு. என் காலில் செருப்பு கிடையாது, நல்ல துணி கிடையாது, ஒரு அரை டவுசர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இசுத்தவா ஒருத்தருங்க என்னை ஏற்றி விட்டாங்க சென்னைக்கு. அப்போது எவ்வளோ டிக்கெட்டு எனக்கே தெரியாது. 8 அணாவா 3/4 ரூபாயா 1 ரூபாய்னு தெரியாது. திருநெல்வேலியிலேருந்து ஏற்றி விட்டாங்க. சென்னைக்கு போனது தான், அன்னைக்கு போனது தான். ஆனால் நினச்சி நான் பார்க்கும்போது வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ குப்பையும் தூசியும் சாம்பலுமாய் இருந்த என்ன ஆண்டவர் உயர்த்திருக்காருன்னு சொன்னால் உன் வாழ்க்கையை உயர்த்த மாட்டாரா? நிச்சயமாக உயர்த்துவார். நீ கடவுளுக்கு சாட்சியாக வாழும்போது, மகிமையாக வாழும்போது என் சமாதானத்தையும் தருவேன்னு சொன்னார். இன்றைக்கி கிறிஸ்தவன் தான் ஏமாத்துக்காரனாக வாழ்கிறான். மற்ற மக்கள்லாம் கொஞ்சம் மனசாட்சியாக வாழ்கிறாங்க. கிறிஸ்தவனுக்கு மனசாட்சியே கிடையாது. ஊரடித்து ஒலையில் போட்ட மாதிரி துட்டடித்து போட்டு இன்றைக்கி எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை, ஒரு வாழ்க்கை தான். ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். இல்லை, ஆண்டவர் கணக்கு யாராக இருந்தாலும் கணக்கு கொடுக்கணும். மனுஷன் பிறப்பதும் நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷன் போய் விழுந்த கடமைன்னு விதத்தில் வாசிக்கிறோம். வாழ்கிற காலத்தில் ஆண்டு கேட்பார், உனக்காக மறித்தேனே, நீ என்ன செய்ய போகிறான்னு கேட்பார். இதை மனதில் வைத்து நீ எத்தனையோ ஏழை மக்கள் எவ்வளோ படுற கஷ்டங்களை பார்க்கும்போது, கண்ணீரை பார்க்கும்போது, வேதனையை பார்க்கும்போது ரொம்ப வேதனை. நான் காலையில் இன்றைக்கி சிவசேகரன் போயிருந்தேன். சபை முடிஞ்ச உடனே ஒரு தம்பி குழந்தைய கையில் வச்சுருந்தார். இளம் குழந்தை, சின்ன பிள்ளை, 1 வயசோ 1.5 வயசோ குழந்தை. 2 மாதத்துக்கு மனைவி இறந்து போயிட்டாங்க கேன்சரில். 4th ஸ்டேஜ் கேன்சரில் இறந்துட்டாங்க. 3 பிள்ளைகள் நினைக்க அவங்க வீட்டில், சின்ன பிள்ளைகள், இளம் மகன். நினச்சி பார்க்க இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு எவ்வளோ சீவஞ்சோகம் தந்து, பலத்தை கட்டளையிட்டு தந்து, உண்ண ஆகாரம், உடுக்க வஸ்திரம், அந்த கொடுக்க காட்சியை பார்க்கும்போது நம்ம ஆண்டுக்கு சாட்சியாக வாழணும் இல்லை, அதை மகிமையாக வாழணும் இல்லை. இன்றைக்கி மனுஷன் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வேணும். கடவுளுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வேணும். மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கை வேணும். அதுக்கு தான் மனுஷனுக்கு இன்றைக்கி அடுத்த மேலே புற சொல்கிறான், குற்றம் சொல்கிறான், இப்படி இவன் இப்படி இதை தான் குறை சொல்கிறான். ஒழிய தன் வழக்கு எப்படி இருக்குது, தன் வாழ்க்கை எப்படி நேர்மையாக இருக்கா, கடவுள் சாட்சியாக இருக்கா அப்படின்னு நினைக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது உபச்சார சிறை கொண்டு வந்து ஆண்டுட்டு விடுறாங்க. பரிசேயர் சதிசேயெல்லாம் கொண்டு வந்து விபச்சார சிறை கொண்டு வந்து விட்டுட்டு, ஐயா விபச்சாரத்தில் வேசி கல்லுமையுமா பிடிக்கப்பட்டா மோசே கல்லறிஞ்சு கொள்ளுன்னு சொன்னாரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எதுக்கு ஆண்டவர் மேலே குற்றம் சாட்டுறதுக்காக போய் கொண்டு வந்து விடுறாங்க. ஆண்டவர் குற்றம் சாட்டுறதுக்காக கொண்டு வந்து விட்டு நிற்கிறாங்க. ஆண்டவர் அப்படி எல்லாரையும் பார்க்குறாரு. அந்த மகளையும் பார்க்காரு, கொண்டு வந்த மக்களையும் கொண்டு பார்க்குறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் கேட்குறாங்க, நான் கொண்டு வந்து விட்டுருக்கோமே, அவள் அப்படி பேச அதை கையும் மணி பிடிக்கப்பட்டாளே,
நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்காரு. ஆண்டு என்ன சொல்லிட்டார்? தரையை எழுதிட்டார். தரையை எழுதினோன்னு மறுபடியும் கேட்காங்க. நான் கேட்டுக்கிட்டே இருக்கவே, நீ இப்படி தரையை எழுதிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் பார்க்க சொல்கிறார். பார்த்த உடனே அவன் பாவம் ஆண்டு எழுதிட்டார். என்னென்ன தப்பு பண்ணேன். யாரும் யோக்கியம் கிடையாது, ஒருத்தர் உண்மை கிடையாது, எல்லாம் ஒரு வழியில் திருடனாக இருக்கான், ஏமாற்றுக்காரனாக இருக்கான். ஆண்டவர் தவிர, ஆண்டவர் மாத்திரம்தான் உண்மையாக வாழ்ந்த தெய்வம். வேதத்தில் வாசிக்கும் யோவான் 8:46 வாசித்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பாவம் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்னு கேட்ட ஒரே அவதாரம் இயேசு மாத்திரம்தான். ஒரே அவதாரம் இயேசு மாத்திரம்தான். அது மனதில் வைத்து வாழணும். வாழ்கிற தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். அது மாத்திரமே இயேசு சுற்றி திரிந்த நாட்கள் நன்மை செய்து சுற்றி திரிந்தார். பேதுரு பவுலெல்லாம் நடந்து போகும்போது அவர் நிழல் பட்டாலே சுகமாச்சு. அவர் நிழல் பட்டாலே சுகமாக போச்சு. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. அப்போது 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஜெபவாலை 9 மணி நேரத்தில் ஒரு மனுஷனை கொண்டு வைக்காங்க. மனுஷனை கொண்டு வச்ச உடனே பேதுரு அப்போஸ்தலரும் ஸ்டேஜுக்கு வராங்க. அவன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். யோவான் பேதுரும் பார்த்துட்டு பேதுரு சொல்கிறாரு, என் முகத்தையே பார்த்து ஏன்டா பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு கொடுக்க வெள்ளி பொண்ணு ஏன்ட்ட இல்லை, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஒரே வார்த்தை தான், எழுந்து நடந்தான். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய தெய்வமாய், சாட்சியுள்ள தெய்வமாய், மகிமை செலுத்தக்கூடிய தெய்வமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நீ சுகப்படுத்தலாம், வாழ்க்கையில் எத்தனையோ விதமான காரியத்தை செய்யலாம், நீ மகிமையாக வாழலாம். எனக்கு 3 பிள்ளைகள். என் மூத்த மகள் கோயம்புத்தூரில் இருக்கா. நான் 3 நாளாக கன்வென்ஷன் இடத்துல பேசணும். எனக்கு மற்ற ஊருக்கெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் இருந்தனால என் மகளை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு, நீ எனக்கா 2 நாள் பேச மகளேன்னு சொல்லி அனுப்புனேன். அவன் மாதாண்டம் பக்கத்தில் காரவளையில் பேசிட்டு இப்போ நான் கோயம்புத்தூர் போய்கிட்டு இருக்கா, திண்டுக்கல் தாண்டி போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். குழந்தைக்கு சுகம் இல்லை. இரவு 11 மணிக்கு அவளுக்கு என்ன செய்யனே தெரியல. அதனால் ஒரு ஜெபிக்கக்கூடிய மகள், சாட்சியுள்ள மகள், மகிமை செலுத்தக்கூடிய மகள். ராத்திரி 11 மணி இருக்குமா, மகளுக்கு காய்ச்சல் 103 டிகிரிக்கு மேலே காய்ச்சல் வந்துருச்சு. ஒரு குழந்தைக்கு, மகளுக்கு என்ன செய்யலாம் அவளுக்கு தெரியல, ஒன்றுமே புரியல. உடனே அவளுக்கு ஒரே வழி, தங்கச்சி எனக்கு அடுத்த மகள் சென்னையில் எங்கள் சர்ச்சில் அவள் தான் கொயர் மாஸ்டர். அவள் அவன் வீட்டுக்காரர் பெரிய ஊழியக்காரரு. அவளுக்கு ஃபோன் பண்ணுறா, ரொம்ப நேரமாக காத்திருக்கீங்கல்ல, உண்மையிலே சந்தோஷானே, நாங்களும் உன்னை போல் பாடுள்ள மனுஷர் தான். வயசு எனக்கு 76 வயசு, 16 வயசில் 76 வயசு. நான் ராத்திரி வீட்டுக்கு போய் சேர்ந்ததே 1 மணி தான். காலையிலே கிளம்பிட்டேன். போயிட்டு காலைல ஒரு இடத்துக்கு அடிக்கலாம் ஆடிட்டு, ஒரு சபைக்கு போயிட்டு, சபை முடிஞ்சு நான் உங்கள் இடத்துல ஜெபம் பண்ணிவிட்டு, இன்னொரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணி முடிச்சுட்டு, எங்கே நிற்கலை, பழங்கொட்டை கழுங்கு மலை இருக்குது, பழங்கொட்டை, அங்கே வாசக்கால் வைக்கணும், நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே சரியில்லை, நீ வந்து தான் தீரணும்ட்டாங்க. எங்கெல்லாமோ சுற்றிட்டு அங்கே போய் சேர்ந்தேன். அங்கே முடிச்சுட்டு தான் வரேன், வேறு எங்கேயும் நிற்கலை, ரெஸ்ட்டுக்கு போகலை, எங்கேயும் போகலை. ஆனால் கடவுள் இவ்வளோ வயசு ஒரு பலத்தை தந்து உங்களெல்லாம் பார்க்க முடியாத கிருபை தந்தார். அதை நினச்சி தான் இப்போ சந்தோஷப்படுறேன். காற்றுக்கு பற்றி கவலைப்படக்கூடாது. மோசே பார்த்திங்கன்னா சீனாய் மலையில் 40 நாள் புசியாமல் குடியாமல் இருந்தார். அப்படி 2 முறை இருந்தார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 40, 80 மணி நேரம் இருந்திருக்கார். தண்ணி குடிக்கலை, ஒன்றும் குடிக்கலை. சென்னைக்கு பேர் சொல்லுவாங்க, சில பாஸ்டர்ஸ் நான் பாஸ்டிங் இருக்கேன் ஐயா, 40 நாள் பாஸ்டிங், 50 நாள் பாஸ்டிங்பாங்க. ஆனால் என்னெல்லாமோ சாப்பிட்ருவாங்க. ஆனால் மோசே ஒன்றுமே சாப்பிடலை. அவருக்கு இருந்த காட்சியை பார்த்தீங்கன்னா, பிரதர் மோகன்சி என்னை அழைச்சிட்டு போயிருந்தார் சீனா மலைக்கு. நான் என் மனைவி எல்லோரும் போகிறோம்.
என் மனைவிக்கு நடக்க முடியலை. கிட்டத்தட்ட 8.7 8 கிலோமீட்டரும் 700 மீட்டரும் நீளம் நடந்து போனோம். 10 கிலோமீட்டர் நடக்கணும். கிட்டத்தட்ட உயரம் 7000 சில்லற அடி கடல் மட்டத்தை விட. ஒரு வழி தான். அந்த ஒரு வழி பார்த்திங்கன்னா ஒட்டகம் போகும் பாதி வழியில் ஆட்கள் போவாங்க. இந்த ஒட்டகத்துக்கு $30 கொடுக்கணும். $1 இப்போ $110. $30 $3000 சில்லறாச்சு. அது பாதி தூரம் தான் போகும். அதுக்கு மேலே அந்த ஒட்டகம் போகாது. ஆனால் முதுகெல்லாம் பெண்டாயிடும். அந்த ஒட்டகத்தில் போகிறதும் சரி தான், போகாமல் இருக்கும் சரி தான். அவ்வளோ கஷ்டம். அப்படி சிரமப்பட்டு அந்த இடத்துக்கு ஏறிட்டோம். ஆனால் போன உடனே பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகாக இருந்துச்சு. உதடெல்லாம் வெடிச்சிருச்சு. குளிர், பயங்கரமான குளிர். அந்த இடத்துல மோசே இருந்த காட்சியை பார்க்கும்போது எவ்வளோ மகிமை தெரியுமா? அங்கே போய் இறங்கின உடனே அந்த இடத்துல கால் வச்ச உடனே எல்லாருக்குமே ஒரு பரவசமான ஒரு ஆவியானவர் இறங்கிட்டார். எல்லார் மேலேயும் இறங்கி ஒரு மகிமையில் நிறைஞ்சாங்க பாருங்கள். அதே காட்சியை பார்க்கும்போது காத்திருக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்காக தானே காத்திருக்கோம். இன்றைக்கி டாஸ்மார்க் கடைக்கு மக்கள் இப்படியோ காத்திருக்காங்க. காலையில் 12 மணிக்கு கடை திறக்கான், 11:45 நம்ம ஆட்களை போய் நிற்கிறாங்க கடை முன்னால். அவன் கொண்டு வரது முன்னாடி சாவி வாங்கிக்கொண்டு நாம் இருக்கிறேன்னு சொல்லி ஓடுறாங்க. ஆனால் நம்ம சமூகத்தை சொல்ல காத்திருக்கோம். இதுதான் கிருபை. நீ காத்திருக்கும்போது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மகிமை போல் மகிமை வேறு எந்த மகிமையும் கிடையாது. உள்ளது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம ஆட்கள் நிறைய பேர் காத்திருக்கான். எதுக்கு? திருச்சபையில் கொள்ளையடிக்கிறதுக்கு, திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு. எவ்வளோ நீள பாட்டில் உள்ள ஊற்றுறான். ஒரு நாளைக்கு 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் சிகரெட் பிடிக்கான். அவனும் நானும் டிசியை நிற்கேன். அப்படி வர வேதனையாக இருக்குது. ஒரு பாரம், ஒரு தரிசனம் இல்லை. ஆனால் நீங்கள் காத்திருக்க காட்சியை பார்க்கும்போது உண்மையிலே மகிமை கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார். நிச்சயமாக ஆஸ்வதிப்பார். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏகபோத்தே விரும்பி வந்தேன் இந்த வேளையிலே, ஏகமூர்த்தி விரும்பி வந்து இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
எங்கள் மத்தியிலே. உள்ளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உள்ளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையில் தந்தீங்கப்பா. காரணம் என் கூட எப்பவும் என் கூட இருப்பார், எப்பவும் என் கூட வழி நடத்துவார். எனக்கு என்ன யோசனைங்கிறது எனக்கே தெரியாது, ஆனால் என்ன நடக்கணுமோ அந்த காரியத்தை அவர் செய்வார். எனக்கு என்ன ஆயத்தமோ அது அவருக்கு தெரியும், அதை ஆயத்தப்படுத்தி தருவார். தெய்வம் நல்லவருங்க. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நல்லவன் சர்வ வல்லவன், நீ நல்லவன் சர்வ வல்லவன், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோஸ்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டே, துக்கங்களை சுமந்து கொண்டே. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டே, துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோஸ்தரிப்பேன்.
முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தே ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் நல்லவர் சர்வ வல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை ஓ இரக்கத்திற்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். அவன் தெய்வம் வந்து மனதுருகக்கூடிய தெய்வம் சாதாரண வாழ் இல்லை உனக்காக அங்கலாய்க்கிற தெய்வம் உனக்காக பரிதவிக்கக்கூடிய தெய்வம் உனக்கு என்ன தேவை ஆண்டுக்கு தெரியும் உன் புருஷனுக்கு தெரியாது மனைவிக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு தெரியாது ஆனால் ஆண்டுக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை உன்னை என்னத்தை கொண்டு போஷிக்கணும் ஆண்டுக்கு தெரியும் அடுத்தான் போசித்து வராரு அந்த ஆர்வத்தினால தான் நீ தொண்டை எனக்கு ரொம்ப மோசமாக போச்சு காரணம் கேட்டால் என் கொழுப்பு என்னுடைய பெருமை தான் காரணம் அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஐஸ்கிரீம் கொடுக்காங்க என்கிட்ட சொல்கிற ஐயா நீ பாடுற ஆள் பிரசங்கம் பண்ணுற ஆள் ஐஸ்கிரீம் சாப்பிடாத நல்லதுன்னு சொல்கிறாங்க அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியுமா வேலையை பாரு நான் அனுமதிக்க யார் நம்ம தான் அனுமதிக்கும் அவன் பெருமை உள்ளவங்க தேவன் எதிர்த்து நிற்காரு இந்த வாழ்க்கையில் ஒன்று காலமும் தெரிஞ்சுக்க காரியம் இது தான் இதை மனசில் வச்சு வாழணும் இதை மனசில் வச்சு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் பிள்ளைகள் அடிக்கடி சொல்லுவாங்க நீங்கள் எங்களுக்கு வேணாம் அப்பா அம்பா என் மகா ஒருத்தி இருக்கா சென்னையில் அப்படியே என்னை பிடிச்சிட்டு ஆளுவா நீங்கள் எனக்கு வேணும் உலகத்தில் ஜெய்சிங் 1000 பேர் கிடைப்பாங்க நீங்கள் இல்லைன்னா நாங்கள் யாரை போய் அப்பாங்க சொல்ல முடியும் ஏன்னா பிள்ளையுடைய வாழ்வு செழிப்புக்கு பிள்ளையுடைய நடத்தைக்கு நம்ம அப்பா தான் காரணம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம தான் சில காரியத்தில் பெருமை சில காரியங்களில் கடந்த வாழ்க்கையை நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்த்துட்டு தம்பி இங்கே பொட்டல்பட்டி சாமியல் காமராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே உயிரை கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் மேலே உயிரை கொடுக்குற பிள்ளைகள் அவங்க சொன்னாங்க எந்த பக்கத்தில் கூட்டம் வைக்கணும்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சாதாரண கூட்டம் வைக்கக்கூடாது நல்ல சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாடு திருப்பி பண்ண முடியும் 3 நாள் மலையில் ஆண்டவரோட உட்காந்துருந்தாங்கல்ல மலையில் சிலைமையில் உட்காந்து 3 நாள் ஆண்டவர் பேசுனாங்கல்ல 3 நாள் கடிச்சு போகும்போது நினச்சல என் பிள்ளைகள் பசியெல்லாம் தாக செத்து போவாங்க கஷ்டப்படுவாங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும் ஆண்டவர் பிடிச்சார்ல அது மாதிரி என்னுடைய இருதயமே நான் சாப்பாட்டுக்கு வாழ்ந்த ஆள் சாப்பாட்டுக்கு வசதியெல்லாம் வாழ்ந்த ஆள் இல்லை அதான் எனக்கு அந்த கஷ்டம் தெரியும் சாப்பாட்டை பற்றி எனக்கு தான் அந்த தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது நல்ல சாப்பாடு என்றைக்கும் கிடைக்காது கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் நல்ல சாப்பாடு கிடைக்கும் மற்ற நாளைக்கு சோளச்சோறு கம்மஞ்சோறு களி கேப்பக்களி கூழ் இதுதான் கிடைக்கும் அதுவும் சில பேருக்கு இல்லாமல் வாழ்கிறாங்களே ஆனால் பாருங்கள் இன்றைக்கி கடவுள் எவ்வளோ வழிநடத்தி பாதுகாத்து ஒவ்வொரு நாட்களை நினச்சி பார்க்கும்போது கடந்த நாட்களை நினச்சி பார்க்கும் எவ்வளோ அருமையாக நடத்தினார் எவ்வளோ கிருபையாக பாதுகாத்தார்
அந்த கிருபைக்கு நம்ம பங்குள்ள மக்களாக வாழணும். அதனால தான் எனக்கு ஒவ்வொரு நாட்களும் ஏழையில் வறுமை அவங்களுக்கு கலங்கப்படணும். ஏழையில் வறுமை வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 10-15 வாசி பார்த்தீங்கன்னா ஏழையில் வறுமை அவளை கலங்கப்படணும். அந்த ஏழைக்கு இந்த வறுமை அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. நான் படிக்கிற காலத்தில் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கு. நான் படித்த பேரண்ட் ஸ்கூலில் வாத்தியமாரெலாம் மேலே உட்காந்து லட்டு முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் தூரமாக ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். தூரமாக சாப்பிட்ற அப்படி என்னுடைய வாயை அசைக்கேன், நான் சாப்பிட்ற மாதிரி வாயை அசைக்கேன். அவங்க சாப்பிட பார்த்து அவன் திருஷ்டி போடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அசைச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் இறக்கமுள்ள வாத்தியார் இருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. கீழே இறங்கி வந்தார், என்னை கையை பிடிச்சார். எனக்கு பக்குன்னு பயமாயிடுச்சு. ஏன்னா நம்ம ஏதோ பார்த்துட்டோம், தப்பாக நினச்சிட்டு நம்மளை பிடிச்சிட்டாங்களோ நினச்சேன். அவர் அதை சொல்லலை. லட்டு உனக்கு ஆசையாக இருக்கான்னு கேட்டார். என்ன சொல்ல முடியும்? ஆமான்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி பயந்து முடித்தேன். தம்பி சொல்லு, உனக்கு லட்டு ஆசை இருக்கியா அப்படின்னாரு. ஆமையாண்ணே. 2 லட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒரு லட்டை பாக்கெட் விட்டு பகல் முழுதும் அந்த லட்டை கொஞ்சமாக பிச்சு சாப்பிட்டேன். ஒரு லட்டு எங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுத்தேன். அந்த காட்சி நான் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வறுமை, எவ்வளோ சூழ்நிலை, ஒன்றுமில்லாத நிலைமை, ஒன்றுமில்லாத நிலைமை. அப்படிலாம் ஆண்டவன் வழி நடத்துக்கு அந்த காட்சியை பார்க்கும்போது இந்த வாழ்க்கை கடவுள் சாட்சியாக இருக்கணும்ல. நீ திருச்சபையில் உண்மை கிடையாது, திருச்சபையில் உண்மை கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, திருநெல்வேலி திருமண்டலம் ஒரு காலத்தில் மிஷினரிக்கு தான் இடம்புனாங்க. இன்றைக்கி போகிற மிஷின்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்குவேன் கடன் துட்டு அடிக்கிறதுக்காக துட்டடிக்க ஆஃப் பண்ணிடுறான். துட்டு எப்படி சம்பாதிக்கணும்? ஏன்னா கள்ள போய் தான் நிறையா இருக்கான். யூதாஸ் தான் நிறையா இருக்கான் உள்ள. யூதாஸ் நிறையா இருக்குது மாத்திரமில்லை. 18 வேதத்தில் வாசிக்கும் இல்லை, மத்தேயு 26-15 வாசிக்கும் போது எல்லோரும் கூட்டமாக உட்காந்துருக்காங்க. யூதாஸ் போய் கேட்கான், அவரை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கேன், எனக்கு என்ன தருவேன்னு கேட்கான். 30 வெள்ளிக்காசு தரோன்னாங்க. கொடுத்துட்டான். வாங்கி ஒன்று வாழ முடிஞ்சுதா? 30 வெள்ளிக்காசு வச்சு வாழ முடிஞ்சுதா? ஆனால் மனங்கசந்து அழுதான். அழுதுட்டு ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். பேதுரு மன்னிப்பு கேட்டு ஆண்டர்கிட்ட சேர்ந்துட்டான்ல. இவன் மன்னிப்பு கேட்கலை. மன்னிப்பு கேட்காம என்ன செஞ்சுட்டான்? காசை கொண்டாந்து தேவாலயத்தை விட்டறிதான். வேதத்தில் என்ன வாசிக்கும்? மத்தேயு 27:4 வாசிக்கும் போது வேறவாறு பரிசையெல்லாம் உட்காந்துருக்காங்க. குற்றவாளி ரத்தத்தை நான் காட்டி கொடுன்னு சொல்லி காசை விட்டறிதான். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஓம்பாடு, ஏம்பாடு என்ன ஓம்பாடுன்னு சொல்லி விட்டறிதான். உடனே என்ன சொல்கிறான்? தாங்க முடியலை, ஓடுறான். ஒரு வாரத்தில் அப்படியே தூக்கு பிடிச்சி சத்துறான். இதுதான் வாழ்க்கை. திருச்சபை காசு திருடி, பொய் கணக்கு எழுதி, திருச்சபைக்கு விரோதமான அதிகாரத்தை பயன்படுத்தி திருச்சபை ஊழியத்தை கெடுப்பாயான ஒரு நிலைமை இது தான். யாராக இருந்தாலும் சரி, அது மாடரேட்டராக இருக்கலாம், பேராயராக இருக்கலாம், யாராக இருக்கலாம் சரி, உனக்கு கொடுத்த ஊழியத்தை பொறுப்புக்கு கடவுளுக்கு மகிமை நீ வாழலை அப்படி சொன்னால் சாபம் வீட்டு முன்னே தான் படுத்திருக்கோம், வேறு எங்கேயும் போகாது. வீட்டு முன்னே தான் படுத்திருக்கோம். உனக்கு கொடுத்த பொறுப்பு, ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு ஒப்படைக்கணும். உண்மையுள்ள வாழ்க்கை வாழணும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அப்படி வாழ்வாய். ஆனால் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கோம். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணும்னா, வேதனையில் சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னு சொன்னால் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். ஏதோ வளர்ந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. தேவனுக்கு மகிமை கனத்தை குடிக்க வாழ்க்கை நீ வாழ்வாயானா நீ தருத்தனே கிடையாது. ஏழை தாண்டவர் நேசிக்காரு, ஏழை பிள்ளைகள் தாண்டவர் நேசிக்காரு, பணக்கார ஆண்டவர் நேசிக்கிறதில்லை. ஏன்னா பணக்காரன் நுழைய முடியாதுங்காரு. ஊசியும் காதில் ஒட்டம் நுழைஞ்ச மாதிரி ஆகிடுதுன்னுங்காரு. ஏழை தான் பருவத்துக்கு போக முடியும் ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார்ல, லூக்கா 21:4 வாசிக்கும் போது எல்லாரும் காணிக்கப்படுறாங்க, எல்லாரும் காணிக்கப்படுறாங்க. ஒரு ஏழை தாய் கொண்டு வந்து காசை போடுறா, தன்ட்டு 2 காசை போட்டுருதா. ஆண்டவர் பார்க்காரு, மற்ற எல்லாரையும் பார்க்கலும் அதிகமாகி போட்டார் ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் அதைத்தான் ஆண்டவர் பார்க்காரு. அவங்க போட்டால் இவங்க போட்டால் அந்த கதையே இல்லை.
மனப்பூர்வமான இருதயத்தோட கடவுளுக்கு சாட்சியாய் மகிமையாய் உண்மையாய் வாழ்வாயானா, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்வாயானா, ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நான் நிறைய நினச்சி பார்ப்பேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, என் மகாவோட நேற்றைய நாகர்கோவில் இருக்கும்போது அழுதா. ஒரு ஊழியக்காரரை சொல்லி, எங்கள் அப்பா கொஞ்சம் மாற சொல்லுங்கள், இந்த சாக்கடை விட்டு வெளியே வர சொல்லுங்கள். எங்கள் அப்பா போய் சாக்கடையை சுத்தப்படுத்த முடியுமா? சாக்கடையும் கேடுகட்ட சாக்கடையாக இருக்காங்களே அப்படின்னு சொன்னேன். அப்படி எல்லோரும் ஒதுங்கிட்டா யார் நிலைமை? எல்லோரும் ஒதுங்கி போயிட்டோம்னா அது ஒரு நிலவு தான், வேறு ஒன்றும் இல்லை. திருக்கட்டும். வேதத்தில் வெளிப்படுத்தி 22 கடைசி வாசிக்கும் போது அக்கிரம் செய்யட்டும், அநியாயம் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும், இதோ சீக்கிரமாக வர்றேன், என் பங்கை நான் கொண்டு வரேன் ஆண்டு சொல்கிறார்ல. அவர்கிட்ட பங்கு ஆண்டு கொண்டு வர்றாருல்ல. சாட்சியுள்ள வாழ்க்கை, மகிமையுள்ள வாழ்க்கை வாழணும். யாராக இருந்தாலும் கடவுள்கிட்ட கணக்கு கொடுத்து தான் தீரணும். நியாயாதிபதி ஆண்டு வர போகிறாரு. வேதத்தில் வாசிக்கமில்லை, மத்தேயு 25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்கக்கூடிய எஜமான ஆண்டு வர போகிறாரு. ஒருத்தரும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. ஆண்டு வரவே காலம் சீக்கிரம் நெருங்கிடுச்சு. ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுறாரு. ஒலியமலையில் ஆண்டவர் பருவத்துக்கு எடுத்து போகிறாரு. அந்த இடத்துக்கு நான் போயிருந்தோம். பெரிய வாசகமே போட்டிருக்கு, அவர் வரப்போகிறாரு. கிழக்கு வாசல் அப்படியே திறக்காமல் இருக்குது. எனக்கு கூட வழிகாட்டி சொன்னாங்க, ஆண்டவர் பாதத்தை அப்படி பாதத்தை ஒலியமல் நிற்க போகுது, இறங்கி கிழக்கு வழியாக வாசல் வழியாக போக போகிறாரு, கிழக்கு வாசல் திறக்க போகுது அப்படின்னு சொன்னார். அதுக்குரிய காலம் நெருங்கிட்டு தான் சொன்னாங்க. நெருங்கிட்டு தான் இருக்குது. மனுஷகுமாரன் வரும்போது பூலோகத்தை விசுவாசத்தை காண்பாரோன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தை காண முடியாது. ஊழியத்தில் உண்மை இல்லை, சாட்சி இல்லை, மகிமை இல்லை. மகிமை இல்லாத பிரயோஜனம் இல்லை. ஆத்ம பானம் இல்லை, தாகம் இல்லை. அப்படிப்பட்ட தாகத்தோடு வாழணும். அதனால் யாராக இருந்தாலும் சாட்சி சொல்லிடுவேன். யாராக இருந்தாலும் சொல்லி நான் உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் தான் வழி, ஆண்டவர் தான் மார்க்கம், ஆண்டவர் வரப்போகிறாரு, வருகையை எதிர்பார்க்கையான்னு சொல்லுவேன். சீக்கிரம் வருவோம் என்றுரைத்து போன செல்வகுமாரனே, சீக்கிரம் வருவோம் என்றுரைத்து போன செல்வகுமாரனே, சீயோனில் மாதங்கள் தேடி திரிகின்ற நீதி கேட்டீரோ, சீயோனில் மாதங்கள் தேடி திரிகின்ற செய்தி கேட்டீரோ, சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சாவி வாருமே, சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சாவி வாருமே, தாரடி மீதில் ஆளுகை செய்திட தடுதி வாருமே, தாரடி மீதில் ஆளுகை செய்திட தடுதி வாருமே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்மூடி போகுதே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போகுதே, நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை பேரலாகுதே, சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை பேரலாகுதே, சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சாமி வாருமே,
ராஜா சங்கையின் ராஜா சாமி வாருமே. இத்தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சடுதி வாருமே. சடுதி வாருமே. எனக்கெல்லாம் ஆசை தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். ஒரு வாழ்க்கை தான். நம்ம ஜீவன் இருக்க வரைக்கும் நம்மளை எவ்வளோ ஆலயம் கட்டணுமோ கட்டணும், எவ்வளோ நல்ல காரியம் செய்யணுமோ செய்யணும். நாக்கில் போன நரகள் சொல்லுவாங்கள்ல, பகிர்ந்து சாப்பிட்ட பசியாருன்னு சொல்லுவாங்கள்ல. இந்த தம்பி மாட்ட தான் சொன்னேன், கூட்டத்தை வர வைக்கிறது பெருசில்ல தம்பி, எல்லாருக்கும் அருமையான சாப்பாடு கொடுத்து தான் அனுப்பணும். அதுக்காக போய் யார்ட்டையும் போய் டொனேஷன் வாங்காத. நான் போயிருக்கேன், நான் தரேன். யார்ட்டையும் கோயில் காசு எடுக்காத. சிலர் கோயில் காசு எடுத்து மங்களம் பாடுறதுன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. கோயில் காசாக எடுத்து மங்களம் பாடுனா பிரியாணி திங்கணுமா, சிக்கன் பீஸ் போடணுமா, லெக்கு பீஸ் போடணும்னா அழகாக இருப்பாங்க. அது வாழ்க்கை இல்லை. உன் காசு சாப்பிடு, உன் காசு சாப்பிடு, உழைச்சி சாப்பிடு. பரிசுத்த பவுல் சொல்கிறார்ல, வேதத்தில் வாசிக்கும் இல்லை, அப்போஸ்தலர் 20:34 வாசிக்கும் போது எனக்கு என் கூட இருந்தவங்களையும் சொந்த கையில் வேலை செய்துங்காரு. வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பது பாக்கியம். அந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கங்க, கஷ்டமே வராது. கோயிலுக்காக சாப்பிட்டு வாழ்ந்த மனுஷனே கிடையாது. தரித்திரம் வீட்டுக்கு அப்படியே இருக்கும். சில போலீஸுக்காரங்க வீட்டுக்கு போகும்போது 4000 5000 கொண்டு போவாங்க. இந்த டிராஃபிக்காரங்க பாவம், லைசன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் போட்டிருக்கியா, இன் பண்ணியிருக்கியா, என்ன வச்சுருக்க, ஏதாவது குறை சொல்லுவாங்க. பார்த்து கொண்டு போயிடுவாங்க. 4000 கொண்டு போவாங்க, வீட்டுக்கு போனால் 6000 ரூபாய்க்கு செலவு வந்துடும். இதுதான் வாழ்க்கை. குழந்தைக்கு சம்பளம் வந்துடும், அந்த அம்மாவுக்கு நெஞ்சுலி வந்துடும், ஏதோ காரியம் வந்துடும். இல்லை, இதை நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. இதுதான் வாழ்க்கை. இதை மனசில் வச்சு அடுத்த காசு ஆகக்கூடாது. அடுத்த காசுக்கு நம்ம பிறக்கலை, அடுத்த காசுக்கு பிறக்கலை. ஒரு சாட்சியாக உண்மையாக வாழணும். நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை இல்லை. 2 ராஜாக்கள் 4:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, சுனேமியால் சொல்வா தன் புருஷனை பார்த்து, இவர் பரிசுத்தவான் என்று. யாரை? தீர்க்கதரிசி எலிசாவுக்கு சொல்வா. எலிசா பார்த்து, இவர் பரிசுத்தவான் காண்றேன், எப்போவும் நம்ம வீட்டில் தங்கட்டும் ஐயா, ஒரு நாற்காலியை போடுவோம், குத்துகளுக்கு வைப்போம், ஒரு மேலையை கட்டுவோம்னு சொல்வா. அப்படிப்பட்ட பரிசுத்தம் இன்னைக்கு பரிசுத்தவான் இல்லை. அப்படி ஆட்களை தேட முடியலை. நமக்கு என்ன அடிக்கலாம் அந்த போனால், அந்த வீட்டுக்கு போனால் என்னத்தை தூக்கிட்டு போகலாம். இதைத்தான் நினைக்காமலே. இந்த யோக்கியம் வரான், செம்பெடுத்து வீட்டில் வைப்பாரான். யோக்கியம் வந்துட்டான், செம்பெடுத்து தூக்கி உள்ள வச்சுருவாங்க. இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. உண்மையாக வாழணும், பரிசுத்தம் வாழணும், எல்லோரும் நேசிக்கக்கூடிய அளவுக்கு வாழணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் சாட்சியாக வாழணும். கடவுளுக்கு அப்படி தான் அந்த மகிமையை கொடுக்காரு. அவன் எலிசா கேட்கான், கேயாசியை பார்த்து சுனேமியாவை கூப்பிடுறாங்க. சுனேமியா வந்து நிற்கிறா. எலிசா கேட்க, உனக்கு நான் என்ன செய்யணும்? சேனாதிபதிகிட்ட பேசணுமா, ராஜாட்ட பேசணுமா? எங்களுக்கு நாங்கள் வரும்போது இவ்வளவு சகல கருணையோட எங்களுக்கு உதவி செய்தியே, உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கான். அவள் சொல்கிறா, ஐயா எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நல்ல வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் தீர்க்கதரிசிக்கு தாங்கலை. மறுபடியும் கேஎஸ்ஐ கூப்பிட்டு அவளுக்கு என்னடா செய்யணும்னு கேட்கான். ஏன் சொல்லுவான், ஐயா அவளுக்கு குழந்தை இல்லை, புருஷனும் வயசான ஆடியா, குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது திரும்பி அவளை கூப்பிட்டு ஒரு பிராண உற்பத்தி காலத்தில் ஒரு குழந்தைய அணைச்சிக்கிட்டு சாட்சி கொடுக்கான். சாட்சி கொடுத்த உடனே அவளுக்கு ரொம்ப ஷாக்கு. ஐயா அப்பத்தை சொல்ல வேண்டாம், வேண்டாங்க நடந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி பாருங்கள், புருஷன் இறந்து போயிடுறான் வயசான காலத்தில். தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது. பஞ்சம் வரும்போது கூப்பிட்றான். அவளை கூப்பிட்டு என்ன சொல்கிறான், தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் ஆண்டு அனுப்ப போகிறாரு, நீயாவது ஒரு தேசத்துக்கு போய் 8ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா போடான்றான். அந்த தீர்க்கதரிசி வார்த்தைகள் நடந்து இன்றைக்கி அப்படி வாழ்கிறோமா?
இன்னைக்கு போட நம்ம கள்ள அப்பாயின்மெண்ட்டு, கள்ள சம்பாத்தியம், எதில் துட்டு அடிக்கலாம், ஆஸ்பத்திரியில் அடிக்கலாமா, எதில் அடிக்கலாம், இதைத்தான் அலைகிறமே ஒழிய திருச்சபை காசு மிஷினரிகள் இன்றைக்கி இல்லைன்னா ஒரு அடி நிலம் மட்டும் கிடையாது. இந்த மிஷினரி பூமிக்கு வராமல் இருந்திருப்பான்னா ஒரு அடி நிலம் மட்டும் கிடையாது. நீ இருக்க நிலத்தை உன்னால் காப்பாற்ற முடியலை, இருக்க சொத்தை நான் காப்பாற்ற முடியலை, எப்படி உனக்கு சொத்து வாங்க முடியும்? காரணம் கேட்ட கூட்டங்கள் அப்படிப்பட்ட கூட்டம், நம்ம தமிழ் சூழ்ந்திருக்க கூட்டங்கள் அப்படிப்பட்ட கூட்டம். துட்டு சம்பாதிக்கணும், இது வாழ்க்கை இல்லை, சாபம். வேதத்தில் வாசிக்கும்ல, திருமணம் பண்ணும்போது ஐயா அவ்வளவு சால்வை போட்டு அவருடைய சோலை போட்டு கையில் சுற்றுறாருல, புருஷனுக்கு மனைவிக்கும் கை பிடிச்சி கொடுக்கும்போது கையில் சுற்றி என்ன சொல்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்து அப்படி நடக்கிறனும் பாக்கியவான், உன் கைகளை பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும், உன் மனைவி வீட்டில் கருதும் திராட்சை செடியை போலவும் உன் பிள்ளைகள் பந்திய சுற்றில் ஒலிவர கன்றுகளைப் போலவும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாக ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் ஆஸ்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் எருசலேம் கொண்டு சமாதானத்தையும் காண்பாய். அதான் நம்ம வாக்கு கொடுக்காங்க. அது வாக்குப்படி நடக்குமா? வாக்குப்படி நடக்குமா? யோசித்து பார்க்கணும். வாழ்க்கைன்னா அப்படி தான், கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். அது மற்றபடி வாழ்ந்து எந்த பணமும் உன்னை காப்பாற்ற முடியாது, எந்த பணம் சாப்பாடும் ஒன்று ஆஸ்வதிக்கப்பட முடியாது. கர்த்தர் கொடுத்து ஆசீர்வாதம் ஆஸ்வதிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்து அந்த மிஷனரி தாகத்தோடு வாழணையா, அதை தான் இன்றைக்கி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மிஷனரி தாகத்தோடு வாழ்கிறோமா, அப்படி வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கோமா, அதை நம்ம பார்க்கணும். கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். ஒரு சாட்சியை மட்டும் சொல்லி முடிச்சிடறேனே, டைம் ஆகிட்டு. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன். எனக்கு திருமணம் வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு 1980 திருமணம் நடந்தது. எங்கள் மாமா பொண்ணை தான் கட்டியிருந்தேன். லாபான் வீட்டில் மாதிரி ஆடு மேய்ச்சி தான் பொண்ணு கட்டினேன். அந்த ஆடு மேய்ச்சது எதுக்குன்னா பொண்ணுக்கு இல்லை, நான் படிக்கணுங்கிறதுக்காக தான். ஜூன் மாதம் ஃபீஸ் கட்டணும். மாமா போய் ஆடு மேய்ச்சா தான் மே மாதத்துக்கு ஆடு மேய்ப்பேன். அந்த லாபனுடைய காரியம் எனக்கு விழுந்துருச்சு தலையில். பொண்ணை கட்டிட்டேன். காரணம் கேட்டால் நான் ஒரு சைக்கிள் வியாபாரி. டெய்லி 120 கிலோமீட்டர் சைக்கிளில் சுற்றுவேன். ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, சைக்கிள் வியாபாரி. வாழ்ந்துருக்க காலங்களில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை, எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் ஐயாவுக்கு ஒரு ஆசை. மைத்தின வீட்டில் பொண்ணு கட்டின எங்கள் ஐயாவுக்கு ஆசை. எங்கள் அம்மாவுக்கு அண்ணன் வீட்டில் தான் பொண்ணு கட்டின ஒரு ஆசை. என் மாமனுக்கு 5 பொண்ணுகள். 5 பேர் நல்லா படிச்சுட்டாங்க. 5 பேர் படிக்க வச்சு நல்ல ஸ்டேட்டஸ் இருக்காங்க. என் மாமா சொல்கிறாரு, எங்கள் மாமாட்ட சொல்கிறாரு, ஏமா நான் என் பொண்ணை கொண்டு பள்ளத்தில் தள்ள விரும்பலைம்மா. உனக்கு தோட்டம் வேணா ஒரு தோட்டத்தை வாங்கிக்கோ, 4 பனை மரத்தை வாங்கிக்கோ, பொண்ணு மட்டும் கேட்காதுன்ட்டார். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். என் தாய் தப்பு அழுகிறாங்க, தாங்க முடியாத ஆளுக்கு அழுகிறாங்க. என் மாமா ஒரே வார்த்தை சொல்லிட்டார், வெளியே போயிரு, பொண்ணு கேட்க வேலைக்கு இங்கே வராதுன்ட்டார். எங்கள் அம்மா அப்பா அழுத அழுகி, எங்கள் ஐயா அழுத அழுகையை, எங்கள் அம்மாவும் அழுத அழுகையை பார்த்த உடனே என் வீட்டுக்கு கை சொல்லிட்டா, நான் அத்தை மகனை கட்டிக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டா. என் மாமா சொல்கிறாரு, தலையில் நீயே மண்ணை போட்டுக்கிறம்மானாரு. பரவாயில்லப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ட்டா. அவர் வாத்தியார். அவ எனக்கு பொண்ணு வந்து திருமணம் புதன்கிழமை ஷார்ட்டாக வச்சுட்டார். அறிக்கை வாசிக்கார், ஒன்றும் கிடையாது. மற்ற பிள்ளைகளெல்லாம் மோதிரம் போட்டார், எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நான் இல்லாத ஆகிட்டேன்ல. புதன்கிழமை கல்யாணம். நாங்களாம் திங்கக்கிழமை சென்னைக்கு கிளம்பி வாரோம். செவ்வாய்க்கிழமை காலையில் நான் மட்டும் விருதுநெல்லில் இறங்குறேன். இறங்கி துலுக்கப்பட்டின்னு ஒரு ஊருக்கு போகிறேன். எனக்கு ஒருத்தர் பணம் தரணும், செங்கல்லிங்க வரணும், ஒரு ஊரில் பணம் தரணும். அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தால் தான் திருமணம் நடக்க முடியும். போயிருக்கேன். அவர் சிவகாசிக்கு போயிட்டார். அவர் செட்டியார், நல்ல மனுஷன், தெய்வ மனுஷன். காலையில் சாயந்தரம் வரைக்கும் வரல. சாயந்தரம் வந்த பணம் கிடைக்கலையேங்க, என்ன செய்யட்டுன்னு கேட்டார். நான் எனக்கு திருமணம் நடக்காத ஐயா, என்னை சென்னைக்கு அனுப்பி விட்ருங்க, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அவன் மனைவி சொன்னாங்க, இது திருமண காரியங்க, அவர் கொடுக்க வேண்டிய பணம் தானே அப்படின்னு சொல்லி அவரை தாலியை அடக்க வச்சு எனக்கு கொடுத்தாங்க. அந்த காசு எடுத்துகிட்டு சைக்கிளில் துலுக்கவட்டி வரைக்கும் வந்தோம்.
அவர் என்னை அங்கேருந்து லாரி ஏற்றி விட்டார். சாத்தூருக்கு லாரி, சாத்தூர்லேருந்து கோயில்பட்டி வரைக்கும் பஸ்ஸு, கோயில்பட்டி சங்கரன்கோயில் வரைக்கும் பஸ்ஸு, சங்கரன்கோயில் எங்கள் ஊருக்கு வர இரவு 11:30 மணி ஆகிடுச்சு எங்கள் ஊருக்கு. இதுக்குள்ளே அங்கே பெரிய கலாட்டா. என்ன கலாட்டா? மாப்பிள்ளை எஸ்கேப் ஆகிட்டார். விடிய காலம் பொண்ணுக்கு யார் மாப்பிள்ளை தேடுறாங்க, யார் மாப்பிள்ளைன்னு. 11:30 மணிக்கு போய் எங்கள் வீட்டில் நிற்கிறேன். எங்கள் அம்மா என்ன பார்த்து சொல்கிறாங்க, என்ன மகனேன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை மண்ணே. ஏன் லேட்டுன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை அம்மா, பரவாயில்ல அப்படின்னு ஒன்றும் சொல்லலை. சாப்பிட்டியா அண்ணே கேட்டாங்க. சாப்பிடல அண்ணே. சாப்பாடு தண்ணி ஊற்றியாச்சு தம்பி, சாம்பார் இல்லை, ரசம் தான் இருக்குன்னாங்க. பரவாயில்ல, ஒரு தட்டில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசத்தை ஊற்றி கொடுத்தாங்க. சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்தோடனே எங்கே தம்பி படுக்க போகிறேன்னு கேட்டாங்க. நான் படுத்துக்கிறேம்மா, கோயிலில் போய் சர்ச்சில் போய் படுத்துக்கிறேன்னே. நான் சர்ச்சில் எப்பவும் படுத்திருப்பேன். எப்படியோ சாமியில் தீர்க்கதரிசி ஏலி முன்ன படுத்துருப்பாரோ அதே மாதிரி எப்பவும் சர்ச்சிலேயே தான் படுத்திருப்பேன். ஆனால் அன்று இரவு ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கையின் ரகசியம் என்ன, என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, என் வாழ்க்கையை பற்றி என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பதில் யோவான் 14:18, நான் உன்னை திக்கற்ற நாய் விடேன், உனத்தில் வருவேன் அப்படி சொன்னார். நான் உன்னை திக்கற்ற விட்டேன், உன்ட்டு வருவேன் அப்படி சொன்னார். இன்றைக்கி எங்கள் மாமாவுக்கு 5 பிள்ளைகள், 4 பெண்கள் இல்லை, இறந்துட்டாங்க. 3 சகலப்படி இல்லை, ஒருத்தர் மட்டும் தான் என்கிட்ட இருக்கார். என் மனைவி தான் இருக்கா. என் மாமா 104 வயசு என்கிட்ட தான் இருந்தார். என் மனைவி தான் பார்த்தா, குழந்தைய போலமாக பார்த்தா. நான் அடிக்கடி கேட்பேன், மகளை பழத்தை தள்ளிட்டீங்களான்னு கேட்பேன். பதில் சொல்ல முடியாது. ஒரு சகோதரிக்கு ராஜபாளையத்தில் இருந்தாங்க. அன்று எல்லாருக்கும் செழிப்பான வாழ்க்கை கொடுத்தது மாத்திரமல்ல, அப்படி நான் என் திருமணம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் கிடையாது. 500 ரூபா கொடுத்து கார் வாடகை எடுக்க முடியல. மாட்டு வண்டி இல்லை, வில்லு வண்டி, அந்த வண்டியில் நாங்கள் கோயிலுக்கு போனோம். ஒரு 500 கொடுத்து கேமரா எடுக்க ஆள் கிடையாது, துட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்லை, என் மகளுடைய திருமணத்துக்கு, ஒரு மகளுடைய திருமணத்துக்கு 13 பேராயிரம் வந்திருந்தாங்க. எவ்வளோ மகிமையாட்டு கொண்டு பார்த்தீங்களா? கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? நம்ம பிள்ளைகளை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தெய்வம் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பருளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ, அன்பருளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. அன்பருளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ. அன்பருளை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோதனை மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. அன்றைக்கு நடத்த தெய்வம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு குறைவில்லை. என் மனைவி என் கூட தான் இருக்கா. இன்னைக்கு என்ன ஒரு 16-17 வயசு வரை லவ் பண்ணுறான்னு அதிகமாக நேசிக்க என்ன இல்லாமல் எங்கேயும் தூங்க முடியாது, நல்லாவும் எங்கேயும் போக மாட்டேன். எங்கே போனாலும் கூப்பிட்டு வந்துடுறேன். அப்பா 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 அன்றைக்கு எவ்வளோ அன்பு தந்திருக்கா பற்றியில். சாராளத்தனம் ஆபரகம் ஆண்டவனேன்னு கூடுவா. அது மாதிரி ஆண்டவர் வச்சுருக்காரு. உங்களுக்கு வாழ்க்கையை அப்படி ஆஸ்வதிக்க போகிறாரு. எல்லோரும் எழும்பல்லமா முடிக்க சொல்லிட்டாங்க. நான் விடிய விடிய இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, வீடு பக்கத்தில் தான் போயிடுவேன். ஏன்னா நீங்களாம் ரொம்ப தூரம் போகணும்ல. என்ன தொண்டை சரியாகட்டும். உனக்கு நம்ம விடிய விடிய பாடலாம். யார் நம்மளை கேட்க போகிறேன் சொல்லுங்கள். திருச்சபைக்காக திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. திருமணம் எலெக்ஷன் நடக்க போகுது. அதில் எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள். யாருன்னா மகன் செத்தாலும் மருமல மருமா தாலி இருக்கணும் அப்படின்னு மக்கள் நம்ம தலைவர்கள் இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. திருமணம் ஆஸ்வதிக்கப்படணும். பிரசுத்தமான வாழ்க்கை வேணும். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நோக்கி பார்க்கலாமா? வியாதி இருந்தால் வலது கரத்தை நெஞ்சு மேலே வச்சுக்கோங்க. போராட்டம் இருந்தால் நெஞ்சு மேலே வலது கரத்தை வச்சுக்கோங்க. அந்த ஆண்டவர் மாத்திரம் பாருங்கள். அந்த ஆண்டவர் மாத்திரம் பாருங்கள். அவர் நோக்கி பார்த்து பாருங்கள். பிரகாசம் அடைந்தன. வெட்கப்பட்டு போனதில்லை. நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. உன்னை வெட்கப்பட்டு போக போகிறதில்லை. ஆண்டவன் கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரின் கண்ணை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார். கேட்கலாமா? அருளாத நாமமதில் ஒரு மனமாய் ஒரு தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். அருளாத நாமமதில் ஒரு மரமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள்
கேட்டிடுவார், பதறாமல் அடைந்திடுவார். அருள்நாதன் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நோயினலந்தவரே, தாயன்பல் அடைப்பவரே, நோயினலந்தவரே, தாயன்பல் அடைப்பவரே, நோயாவியேந்திடுவார், நோயோனாய் மாற்றிடுவார், பதறியாவியேந்திடுவார், நோயோனாய் மாற்றிடுவார். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். மாயையில் மயங்கினோரே, தைதந்து மாற்றுவாரே, மாயையில் மயங்கினோரே, தைதந்து மாற்றுவாரே, தூயாவியேந்திடுவார், தூயோனாய் மாற்றிடுவார், தூயாவியேந்திடுவார், தூயோனாய் மாற்றிடுவார். அருள்நாதன் நாமமதில் ஒரு மனமாயுருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில். ஜெபம் மத்தியில் வந்திருக்க கெத்செமனே தோட்டத்தில் ஊழியர் தம்பி வந்திருக்காங்க, ஜெபத்தில் நடத்துவாங்க. நிறைய இடத்து வந்திருக்கீங்க, களக்காடு இந்த பக்கம் நிறையா அண்ணன்மார் வந்திருக்கீங்க, சிவசர்கள் வந்திருக்காங்க, அரண்டல் எஸ்டேட்லேருந்து மேனேஜர் லாரன்ஸ் ஐயா வந்திருக்காங்க, தம்பி நவமணி வந்திருக்காரு. நிறைய இடத்து வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர்களை ஆஸ்வதிக்கட்டும். ஜெபம் நல்ல ஜெபம் கருத்துக்காங்க. குடும்பங்களுக்கு பிள்ளைகளை ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி நடத்துவார். வியாதம் நீக்குமே சொல்கிறார், வியாதம் நீக்கி போடுவார். அர்ப்பணிப்போட ஊழியத்தில் நான் வரணும், அதுதான் வாழ்க்கை. நிறைய பேர் அர்ப்பணிப்பான ஊழியங்கள் இல்லை. ஏன் இல்லைன்னா கோட்டடிச்சு
தண்ணி ஃப்ரீ, கரண்ட் ஃப்ரீ ஆயிருந்தா அர்ப்பணிப்பு இல்லை. அர்ப்பணிப்பான ஊழியத்தில் கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கணும். இதுதான் வாழ்க்கை. நம்ம குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட முடியும். தம்பி அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ட்ரெஸ்ஸர் ஐயா ஏடிஜே மாணவர் வந்திருக்கார், நல்ல தெய்வ மனுஷன். நம்முடைய ஜவஹர் ஐயா ஜான்ஸ் தூத்துக்குடி மர்காஸ் காலேஜுடைய ரிட்டையர்டு பிரின்சிபல் வந்திருக்கார். நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும், வழிநடத்தட்டும், பலப்படுத்தட்டும். முடிஞ்ச வரைக்கும் கடவுளுக்காக வாழுங்க, அந்த கிருபை தருவார்.